and welcome to this yet another interesting event of CIC. Today, the topic is Subramanya Bharati as a journalist. We remember him as a fairy poet of nationalism. He was also a remarkable journalist, is a facet of this great leader, which many of us probably do not know. We, he was an editor, a contributor, and the national discourse during the freedom movement was probably largely occupied by his writings. And to talk about him and this facet of his of this national poet, we have yet another eminent journalist, Mr. Malan. He is no stranger to most of us. However, it's my duty to give a short introduction. Malan V. Narayanan is a journalist and editor of several leading Tamil newspapers and magazines. He is also a pioneer in Tamil television journalism. He was the founding editor of Sun Network, the first 24 by 7 news channel in southern Indian languages. He is a writer of fiction, poems, essays, and columns. He has not only won many awards for his writings but belongs to high powered committees and international jury panels that confer prestigious literary awards on others. He is also an award-winning translator. He graduated from University of Florida with specialization in advanced editing where he created a prototype for electronic newspapers. Put your hands together for Mr. Malan. The evening is over to you, sir. அனைவருக்கும் வணக்கம். முதல்ல பாரதி அமரரான இந்த செப்டம்பர் மாதத்தில் அவரை பற்றி நினைவு கூறுவதற்கு, அதிலும் அவரை ஒரு பத்திரிகையாளராக நினைவு கூறுவதற்கு வாய்ப்பளித்த சிஐசிக்கும் அதனுடைய நிர்வாகிகளுக்கும் என்னுடைய மனம் நிறைந்த நன்றிகள். சந்திரமௌலி சொன்ன மாதிரி பாரதி ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர். அவர் ஒரு சோஷியல் ரிஃபார்முக்காக சின்ன சின்ன புரட்சிகள் செய்தவர். அவர் ஒரு பெண் விடுதலைக்காக குரல் கொடுத்தவர். கவிஞர், மகாகவி என்று அங்கீகரிக்கப்பட்டவர். சிறுகதை ஆசிரியர், தமிழினுடைய முதல் சிறுகதையை எழுதியவர். மொழிபெயர்ப்பாளர், நம்மாழ்வாரை தமிழிலிருந்து ஆங்கிலத்திற்கும் பகவத்கீதையை சமஸ்கிருதத்திலிருந்து தமிழுக்கும் கொண்டு வந்தவர். அவருடைய மொழிபெயர்ப்பு எப்படி இருந்தது என்று சொன்னால், பதஞ்சலி யோக சூத்திரத்தை விவேகானந்தர் மொழிபெயர்த்ததை விட பாரதி மொழிபெயர்த்தது நன்றாக இருக்கிறது என்று அரவிந்தரால் அங்கீகரிக்கப்பட்டவர். இவ்வளவத்திற்கும் அடித்தளமாக எது அமைந்தது என்று யோசித்து பார்த்தால் அது அவருடைய பத்திரிகை பணி. அவர் ஒரு பத்திரிகையாளராக இருந்தது. அவர் ஒரு பத்திரிகையாளராக ஆகியிருக்காவிட்டால் அவருடைய சமகாலத்தில் இருந்த சிறந்த தமிழறிஞர்களைப் போல, உவே சாமிநாதரைப் போல, ராகவையங்கார்களைப் போல, 2 ராகவையங்கார்கள் இருந்தார்கள், ராகவையங்கார்களைப் போல, மா கோபாலகிருஷ்ணனைப் போல, பாரதியாரால் இலக்கண புலி என்று சொல்லப்பட்ட வந்தே மாதரம் என்று எழுதினால் அது ஆகுபெயரா அன்மொழி தொகையா என்று மட்டும் ஆராய்ச்சி செய்கிறவர் என்று பாரதியாரால் சொல்லப்பட்ட அரசன் சண்முகனாரை போல, உவே சாமிநாதரை போல அவர் ஒரு சிறந்த தமிழறிஞராக இருந்திருப்பார். ஆனால் அப்படி ஆகாமல் அவரை மாற்றியது அவருடைய பத்திரிகை பணி. பாரதியார் கடைசி வரைக்கும் தன்னை ஒரு பத்திரிகையாளன் என்று தான் நினைத்து கொண்டிருந்தார். நாம் அவரை கவிஞர் என்று சொல்கிறோம், ஆனால் அவர் தன்னை ஒரு பத்திரிகையாளராகத்தான் நினைத்து கொண்டிருந்தார். அதற்கு 3 சான்றுகள் இருக்கின்றன. ஒன்று, அவர் 1904ஆம் ஆண்டு மதுரை சேதுபதி பள்ளியில் ஒரு
3 மாதம் ஒரு லீவ் வேக்கன்சியில் வேலை செய்ததை தவிர, பத்திரிகை பணியை தவிர வேறு எந்த வேலைக்கும் அவர் போனதில்லை. அவருடைய பத்திரிகைகள் முடக்கப்பட்டு 1910இல் அவருடைய பத்திரிகைகள் முடக்கப்பட்டதற்கு பிறகும் கூட, அவர் அவர் கையில கதை எழுதுவதற்கான திறமை இருந்து, பாஞ்சாலி சபதம் போல ஒரு மித்தாலஜியை வந்து ஒரு சமகாலத்தோடு பொருத்தி காட்டுகிற ஒரு பார்வை இருந்து, குயில் பாட்டு போல ஒரு வேதாந்தத்தை சொல்லுகிற ஒரு ஆற்றல் இருந்தும் கூட, அவர் வேறு எந்த வேலைக்கும் போகல. அவர் கடைசி வரைக்கும் பத்திரிகையாளராகத்தான் இருந்தார். அது முதல் சான்று. 2வது சான்று, அவர் வந்து செப்டம்பர் 11, 1921 ராத்திரியில் 1 மணிக்கு மேலே அவர் வந்து காலமாகும்போது, அதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னால் தன் கூட இருந்தவர்களிடத்தில் சொல்லி கொண்டிருந்தது, அமானுல்லா கானை பற்றி ஒரு கட்டுரை நாளைக்கு மித்திரனுக்கு எழுத வேண்டும், அதற்காக போக வேண்டும் என்று அவர் சொல்லி கொண்டிருந்தார். அமானுல்லா கான் ஆப்கானிஸ்தானுடைய அமீர். அப்போது ஆப்கானிஸ்தான் பிரிட்டனை எதிர்த்து போராடி கொண்டிருந்தது. அவரை பற்றி ஒரு கட்டுரை எழுத வேண்டும் என்று சொன்னதற்கு பிறகு அவருக்கு நினைவு போய்விட்டது. அவருடைய கடைசி நினைவு பத்திரிகைக்கு எழுத வேண்டும், நாளைக்கு போய் மித்திரனுக்கு எழுத வேண்டும் என்பது. கடைசி மூச்சு வரைக்கும் பத்திரிகையாளராக வாழ்ந்தவர். 3வது சான்று, அவர் 1904இல் சென்னைக்கு வந்து இங்கு பத்திரிகைகளில் வேலை செய்து, பிறகு இங்கிருந்து பிரிட்டிஷ் அரசால் கைது செய்யப்படுவோம் என்கின்ற சூழ்நிலையில் தன்னை தற்காத்து கொள்வதற்காக இங்கிருந்து புதுச்சேரிக்கு ஒரு செல்ஃப் எக்ஸைல், தன்னைத்தானே நாடு கடத்தி கொண்டு புதுச்சேரிக்கு போய் அங்கு பத்திரிகை நடத்தி, அங்கு பத்திரிகைகள் முடக்கப்பட்டு, பிறகு அங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு திரும்பி வருகிற போது கடலூரில் கைது செய்யப்பட்டு ஜெயிலில் இருந்து, அதற்கு பிறகு அங்கிருந்து விடுதலையாகி, இவ்வளவு துன்பமும் பட்டு, இவ்வளவு கடைசியில் கடையத்திற்கு போனதற்கு பிறகு அங்கிருந்து ஒரு பத்திரிகை நடத்த வேண்டும் என்று அவர் விரும்பினார். யோசிச்சு பாருங்கள், வந்து ஒரு கேரியர், அதில் எவ்வளோ ஹார்ட்ஷிப்ஸ். சென்னையில் இருக்கார், சென்னை விட்டு ஊர் போகிறாரு, ஊரில் அங்கே பத்திரிகை முடக்கப்படுது, அங்கேருந்து ஜெயிலுக்கு போகிறாரு, ஜெயிலில் கஷ்டப்படுறாரு, ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகி ஊருக்கு போகிறாரு. இவ்வளவுக்கு அப்புறமும் அவர் ஒரு பத்திரிகை நடத்த வேண்டும் என்று நினைத்தார். அந்த பத்திரிகையினுடைய பெயர் அமிர்தம். இதை வந்து நடத்துவதற்காக, இந்த பத்திரிகை எப்படி இருக்க வேண்டும், இதை நடத்துவதற்கு அவர்கிட்ட பணம் கிடையாது. யாராவது நண்பர்கள் உதவி செய்ய வேண்டும் என்று அவர் சில நண்பர்களுக்கு கடிதம் எழுதினார். உன்னுடைய சொத்தையாவது விற்று கொண்டு வந்து பணம் கொடு, பத்திரிகை நடத்த வேண்டும் என்று சொன்னார். அவர்கிட்ட சொத்து இருந்தால் அவர் விற்று அதை பத்திரிகை ஆரம்பித்திருப்பார். ஆனால் அவர்கிட்ட இல்லை. அந்த பத்திரிகை எப்படி நடத்த வேண்டும் என்பதை குறித்து சுதேசமித்திரனில் 1920 ஒரு விளம்பரம் வெளியிட்டார். அதில் வந்து அது பத்திரிகை எப்படி வரும், அதனுடைய பீரியாடிசிட்டி என்ன விலை, எத்தனை பக்கம், என்ன கண்டென்ட், இவ்வளவும் மனசுக்குள்ளே அவர் பிளான் பண்ணிட்டார். வெறும் பத்திரிகை நடத்தணும்னு இட் வாஸ் நாட் ஜஸ்ட் அ விஷ், இட் வாஸ் அ ட்ரீம் ஃபார் ஹிம், வெரி மெட்டிகுலஸ்லி பிளான் டு தி லாஸ்ட் டீடைல். அது என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னா, நமக்கு வந்து இது ஒரு பஷாந்த பத்திரிகைன்னு எழுதுகிறாரு. நமக்கு வந்து ஃபார்ட்நைட்லி அப்படிங்கிறதுக்கு தமிழ் வார்த்தை இல்லை. நம்ம அதாவது இருவார பத்திரிகைன்னு எழுதுகிறோம். இருவாரம் என்பது 14 நாட்கள், ஃபார்ட்நைட்லி என்பது 15 நாட்கள். அதனால் அவர் என்ன பண்ணிட்டாரு, நம்ம வழக்கத்தில் வந்து பட்சம்ங்கிற ஒரு வார்த்தை இருக்குது, சுக்லபட்சம், கிருஷ்ணபட்சம் அப்படின்னு சான்ஸ்கிரிட்டில் இருக்கிற வார்த்தை இருக்குது. அதை எடுத்து இதை ஒரு பஷாந்த பத்திரிகை அப்படின்னு வந்து அவர் எழுதுகிறார். ஸோ இந்த மாதிரி அந்த அட்ரஸ் வந்து அமிர்தஸ்தானம் கடையம், அதுதான் பத்திரிகை ஆஃபீஸ் வந்துட்டு. ஆனால் இந்த பத்திரிகை வரல, கடைசி வரைக்கும் இந்த பத்திரிகை வரல. ஸோ அவருடைய நிறைவேறாத ஒரு கனவு. ஆனால் அப்பவும் அவர் ஒரு பத்திரிகையாளராகத்தான் தன்னை நினைத்து கொண்டிருந்தார். இவ்வளோ கஷ்டங்களுக்கு பிறகு, சாவதற்கு 1 வருஷத்திற்கு முன்பு கூட இந்த மாதிரியான ஒரு முயற்சியில் வந்து அவர் ஈடுபட்டிருந்தார். அது பாரதியார் 1904 சுதேசமித்திரில் வேலைக்கு வராரு.
அவர் வேலைக்கு வர்றதுக்கு காரணம் ஜி. சுப்பிரமணியர். ஜி. சுப்பிரமணியர் அவர் தான் பத்திரிகை ஜி. சுப்பிரமணியர் உங்களுக்கு தெரியும். அவர் தான் ஹிண்டு ஆரம்பித்தார். அவர் தான் சுதேஷ்மித்திரன் ஆரம்பித்தார். அவர் சுதேஷ்மித்திரனுக்கு அவர் வரும்போது பாரதியாருக்கு வயசு 22. ஆனால் 14 வயசுலேயே அவருக்கு பாரதி பட்டம் கிடைச்சு, ஒரு ஆசுகவி மாதிரி சொன்ன பொருளுக்கு உடனே ஒரு கவிதை எழுதி, அந்த மாதிரியெல்லாம் திறமை பெற்று கவி பாடுவதற்கு திறமை பெற்றவர் என்று அங்கீகரிக்கப்பட்ட பாரதி சுதேசமித்திரனுக்கு ஜி. சுப்பிரமணியர் ரெக்ரூட் பண்ணுறார். ஆனால் அவருடைய கவிதை திறனுக்காக அல்ல. அவருடைய கவிதை திறனுக்கு அவர் பாரதிக்கு பல மொழிகள் தெரியும். இன்னும் சொல்லப்போனால் அவர் தமிழில் எவ்வளவு வளமானவரோ அந்த அளவுக்கு ஆங்கிலத்திலும் நன்றாக எழுதக்கூடியவர். சுதேசமித்திரனில் அவருடைய முதல் படைப்பு வருவதற்கு முன்பாகவே ஹிண்டுவில் ஒரு லெட்டர்ஸ் டு எடிட்டர் எழுதினார். ரொம்ப காரசாரமான ஒரு இன்றைக்கும் ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு லெட்டர்ஸ் அது என்ன எழுதினார்னா, நீங்கள் பிரிட்டனில் ஒரு செருப்பு தைக்கிறவனுக்கு சட்டம் தெரிந்து, அரசியல் சட்டம் தெரிந்து, அரசியல் ஆற்றல் இருந்தால் அவன் பிரதம மந்திரியாக கூட ஆக முடியும். ஆனால் நம் நாட்டில் வேதங்களை நன்கு கற்றுணர்ந்த ஒரு செருப்பு தைக்கிறவன் சிருங்கேரி சங்கராச்சாரியார் ஆக முடியுமா என்று கேட்டு ஹிந்துவுக்கு ஒரு லெட்டர் எழுதினார் 1904. அது ஹிந்து அதுக்கு இடம் கொடுத்தது. ஏன்னா ஜி. சுப்பிரமணியருடைய கருத்தும் அந்த மாதிரி இருந்ததுனால அது ஹிந்து அதுக்கு இடம் கொடுத்தது. அதற்கு பிறகு சுதேசமித்திரனில் 2 வருஷம் வேலை செஞ்சார். ஆனால் 2 வருஷத்தில் அவரோட கவிதை என்று வெளிவந்தது 4 கவிதை. பாரதியார் 273 கவிதை எழுதினார். அவருடைய எழுத்து உலக வாழ்க்கை என்பது 17 வருஷம் தான். 1904 1921 வரைக்கும். அதுக்கு முன்னால் சின்ன சின்னதாக எழுதியிருக்காரு. அவர் படிக்கிறதுக்கு பணம் இல்லை. அவங்க அப்பா இருக்கும்போதே அவர் அவங்க நொடிச்சு போன போது படிக்கிறதுக்கு பணம் இல்லாத போது எட்டயபுரம் மகாராஜாவுக்கு ஒரு சீட்டு கவின்ற ஒன்று எழுதியிருக்காரு. அதில் அவர் சொல்கிற வார்த்தை இன்றைக்கும் பொருந்தக்கூடிய ஒரு வார்த்தை, கைப்பொருளற்றவன் கற்பது எங்கனம், கல்வியாலன்றி பொருளும் வரவில்லை, பொருளாலன்றி கல்வியும் வரவில்லை. அந்த மாதிரி அவர் எழுதினது உண்டு. ஆனால் நான் சொல்கிறது பதிப்பிக்கப்பட்ட கவிதைகள்லேருந்து, பிரசுரமான கவிதைகள்லேருந்து எடுத்துக்கொண்டால் 1904 அவர் வேலைக்கு சேர்ந்ததுக்கு பிறகு 2 வருஷம் வேலை செஞ்சார். 2 வருஷத்தில் 4 கவிதைகள் தான் அதில் வெளிவந்தது. 3 கவிதைகள் அதில் செய்தி சார்ந்த கவிதைகள். ஒன்று வங்கமே வாழியே என்கின்ற கவிதை. வங்கமே வாழியே என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். கர்சன் பெங்காலை பார்ட்டிஷன் பண்ணபோது ஒரு பெரிய கிளர்ச்சி நாடு முழுக்க எழுந்தது. சுதேசி என்கின்ற எண்ணம் அப்போது தான் உருவானது. தேசியம் என்கின்ற ஒரு கருத்தியல், ஒரு கான்செப்ட் அப்போது தான் உருவானது. அந்த டயத்தில் சென்னையில் இருந்த மாணவர்கள் அங்கே வங்காள பிரிவை எதிர்த்து இங்கே போராட்டங்கள் நடத்திய போது அதை ஆதரித்து மெரினா பீச்சில் அவர்களை வாழ்த்தி பாடின கவிதை மறுநாள் சுதேசமித்திரனில் பிரசுரமாயிற்று. 1904 செப்டம்பர் 15 நினைக்கிறேன். அதற்கு பிறகு இன்னொரு கவிதை பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் வந்தபோது அவரை வரவேற்று எழுதின ஒரு கவிதை. 3வது கவிதை ராஜஸ்தானில் இருந்த 2 இளைஞர்கள், 2 சகோதரர்கள் துப்பாக்கியால் சுடுவதில் மிக தேர்ச்சி பெற்றிருந்தார்கள் என்று ஒரு செய்தி வருது. அந்த செய்தியின் அடிப்படையில் அவர்கள் விடுகிற புல்லட், அவர்கள் சுடுகிற தோட்டா ஒரு அர்ஜுனனுடைய கணையைப் போல, அம்பை போல போயிற்று என்று பாராட்டி எழுதின ஒரு கவிதை. 3ம் செய்தி சார்ந்த ஒரு கவிதை. இது தவிர ஒரு செய்தி சாராத ஒரு கவிதை, இந்நாட்டின் முன்னாள் பெருமையும் இந்நாள் சிறுமையும் என்கின்ற ஒரு கவிதை. அது முற்றுப்பெறாத ஒரு கவிதை. ஆக 2 வருஷத்தில் 4 கவிதைகள் தான் வந்தது. அப்போ மட்டும் இல்லை, அதுக்கு பின்னாலேயும் அவர் பாண்டிச்சேரியில் இருக்கும்போதும் கூட அவர் பத்திரிகையெல்லாம் முடங்கி போச்சு. 1910 எல்லா பத்திரிகையும் நின்று போச்சு, அவர் ஏதாவது எழுதலாம் அப்படின்னு சுதேசமித்திரனுக்கு எழுதி அனுப்புகிறாரு.
சுதேசமித்திரன்லேருந்து ஒரு லெட்டர் அனுப்புகிறாங்க. வந்துட்டு நீங்கள் கவிதை எழுத வேண்டாம், வசனம் எழுதி அனுப்புங்கள் என்று சொல்லி ஒரு லெட்டர் எழுதுறார். பாரதிதாசன் வந்து பாரதியாருடைய ஒரு ரொட்டீனை வந்து ஒரு கவிதையாக எழுதியிருக்கார். பாரதியார் வந்து காலையில் எந்திரிச்சு ஒரு பீச்சுக்கு போய் சூரியனை பார்த்து தியானம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து குளிச்சு கழிச்சு எல்லாம் ரெடி ஆகி ஒரு 7:30 மணி வாக்கில் குளிச்சு கழிச்சு ரெடி ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு மாடியிலேருந்து அவரோட ரூமுக்கு போயிட்டு நியூஸ் பேப்பர் படிப்பார். நியூஸ் பேப்பர் படிக்கும்போது அதில் தன்னோட கவிதை தன்னுடைய படைப்பு ஏதாவது வந்திருந்தா அந்த வரி மேலே விரலை ஓட்டி ஒவ்வொரு வார்த்தையாக பார்த்து நம்ம சொன்னது தான் வந்திருக்கா, வேறு ஏதாவது வந்திருக்கான்னு பார்க்கறது வந்து எடிட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு பார்க்குற ஒரு இது எல்லா ரைட்டருக்கும் இருக்கக்கூடிய ஒரு குணம். அதற்கு பிறகு வந்திருக்கிற தபால்லாம் படிப்பார். அதுக்கெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு இதெல்லாம் முடிகிறதுக்கு பிறகு ஒரு 8:30 மணி ஆச்சு, 9 மணி ஆகுதுன்னா அதுக்கப்புறம் தான் நண்பர்களோடு உட்காந்து பேசுகிறது, பாட்டு பாடுறது, கவிதை எழுதுறது எல்லாம் அது வந்துட்டு நின்றுட்டு. அதை பற்றி அவர் பாரதிதாசன் அந்த ரொட்டீனை விவரிக்கிற ஒரு கவிதை எழுதியிருக்கார். அதுக்கு தலைப்பு வந்து வேண்டும் தேன் தமிழ் கவிதை என்பது வந்து அதில் வந்து அவர் தேன் தமிழ் கவிகள் அவர் எழுதுகிறாரு. அந்த கவிதையை மட்டும் படிக்கிறேன். மாடியின் மேல் ஓர் நாள் மணி 8:30 இருக்கும். கோடி கவிச்சுவையை கொள்ளையிட காத்திருந்தோம். பாரதியார் வந்த கடிதம் படித்திருந்தார். சீரதிகம் கொண்டதொரு சென்னை தினசரியின் ஆசிரியர் போட்ட கடிதம் அதுவாகும். வாசித்தார் ஐயர். பாரதிதாசன் பாரதியார் ஐயர் தான் சொல்லுவார். வாசித்தார் ஐயர் மலர் முகத்தில் வாட்டமுற்றார். என்னை வசனம் மட்டும் நித்தம் எழுதென்று சென்னை தினசரியின் ஆசிரியர் செப்புகின்றார். பாட்டெழுத வேண்டாமாம். பார்த்தீரா அன்னவரின் பாட்டின் பயனறியா பான்மையினை என்றுரைத்தார். பாரதியார் உள்ளம் பதைபதைத்து சோர்வென்னும் காரிருளில் கால் வைத்தார். ஊக்கத்தால் மீண்டு விட்டார். பாட்டின் சுவையறியும் பாக்கியந்தான் என்றடைவார் என்று மொழிந்தார். இறங்கினார், சிந்தித்தார். நன்று, மிக நன்று, நான் சலிப்பதில்லை என்றார். இதை வந்து நான் ஒரு ஜேர்னலிஸ்ட்டுங்கிற முறையில் நான் வந்து சுதேசமித்திரனையோ சுப்பிரமணியரையோ குறை சொல்ல மாட்டேன். இவர் சொல்கிற மாதிரி அவங்களுக்கு பாட்டோட அருமை தெரியல அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இன்றைக்கி வரைக்கும் அதான், சமீப காலம் வரைக்கும் அதான் நிலைமை. ஏன்னு கேட்டால் சுப்பிரமணியர் நினைத்தது ஆங்கில தினசரிகளுக்கு நிகராக தமிழில் ஒரு தினசரி வர வேண்டும் என்ற கருத்து. ஆங்கில தினசரிகளுக்கு, ஆங்கில செய்தி பத்திரிகைகளுக்கு எப்போவுமே ஒரு அபிப்பிராயம் என்ன இருக்குதுன்னு சொன்னால், அதில் இலக்கியத்துக்கு இடம் இல்லை என்று தான் அவர்கள் நினைக்கிறார்கள். என்னுடைய அனுபவம் என்னவென்றால், 1989 இந்தியா டுடே ஆரம்பித்த போது, இந்தியா டுடேனுடைய ஆசிரியராக நான் இருந்தபோது, அது தமிழ் இந்தியா டுடேயில் அதில் வந்து கதைகள் சிறுகதைகள் போட வேண்டும் என்று நான் சொன்னேன். என்னுடைய இந்தியா டுடேவோட குரூப் எடிட்டர் மிஸ்டர் அருண்பூரி வந்து என்ன சொன்னார்னா, நாங்கள்லாம் உட்காந்து பேசிகிட்ருக்கோம், சிறுகதை போட வேண்டும்னு நான் சொல்கிறேன். உடனே அவர் ஒரு டைம் மேகசின் எடுத்து போட்டார். அப்புறம் நியூஸ் வீக் எடுத்து போட்டார். எக்கனாமிஸ்ட் எடுத்து போட்டார். அதுக்கப்புறம் இந்தியாவிலேருந்து வரக்கூடிய நியூஸ் மேகசின் சண்டே எடுத்து போட்டார். அவர் சொன்னார், இது ஏதாவது ஒரு பத்திரிகையில் சிறுகதை வந்திருக்குன்னு சொல்லி நம்ம தமிழ் இந்தியா டுடேயில் சிறுகதை போடலாம் என்று அவர் சொன்னார். நியூஸ் பேப்பர் எதுலையும், நியூஸ் மேகசின்ஸ் எதுலையும் சிறுகதை போடுற வழக்கம் இல்லை. நான் என்ன சொன்னேன், சிறுகதை என்பது வந்து தமிழ் கலாச்சாரத்தினுடைய ஒரு அடையாளம். இட்ஸ் அன் இடியம் ஆஃப் தமிழ் கல்ச்சர். நான் ஆங்கிலத்தில் பேசினேன், அதே வார்த்தையை நான் யூஸ் பண்ணுறேன் என்று சொன்னதற்கு பிறகு, அவர்கள் கலாச்சாரத்தை பற்றி நான் சொல்லுகிறேன் என்பதனால், கலாச்சாரத்தில் கை வைக்கக்கூடாது என்பதனால், சரி அப்படின்னா கதை போட்டுக்கோ என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு மலையாளம், இந்தியா டுடே மலையாளம் வந்தது. அவர்களும் நாங்களும் கதைகள் போடுவோம், தமிழில் போடுறாங்க நாங்களும் போடுவோம்
என்றாங்க. மலையாளத்தில வந்ததுக்கப்புறம் தெலுங்கு வந்தது. தெலுங்குலயும் நாங்களும் போடுவோம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் போடுறாங்க, நாங்களும் போடுறோம்னு ஹிந்தி போடுறோம்னு சொன்னாங்க. அதாவது இங்கிலீஷ் நியூஸ் மேகசினுக்கும், தமிழ் நியூஸ் மேகசினுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னன்னா, அதில வராது. ஆனால் இந்த போக்கு பின்னால மாறித்து. தனியா ஒரு சப்ளிமெண்ட் என்று கொண்டு வந்து, அதில கொண்டு வர்ற போக்கு மாறித்து. உதாரணமா சுதேசமித்திரனை எடுத்தால், இன்றைக்கு நாம் நினைத்து பார்த்தால், ஜானகிராமனோட மோகமுள் சுதேசமித்திரனில் தொடராக வந்தது. கனாசு எழுதிய படித்திருக்கிறீர்களா? சுதேசமித்திரனில் தொடராக வந்தது. ஆனால் அது வந்து அப்போ இல்ல. பாரதியாருடைய காலத்தில அந்த மாரியான ஒரு வழக்கம் இல்ல. அதனால அவங்க வந்து, "நீ வந்து கட்டுரை எழுது, கவிதை எழுத வேண்டாம்னு" சொன்னாங்க. பிறகு பாரதியார் 2வது தரம் சுதேசமித்திரன்ல சேர்ந்தபோது, 19, 20களில் சேர்ந்தபோது, அவருக்காக இலக்கிய அனுபந்தம்னு தனியாக ஒரு ஒரு சப்ளிமெண்ட்டே வந்து உருவாக்கி குடுத்தார்கள். அதனால அவர்களை வந்து குறை சொல்ல முடியாது என்னுடைய பார்வையில. பாரதியார் வந்து ஒரு ஒரு ஒரே நேரத்தில பல பத்திரிகைகளுக்கு ஆசிரியராக இருந்தார். சென்னையில வேலை செய்தபோது, அதாவது பாரதியாருக்கு வந்து 22 வயசு, சுதேசமித்திரனுக்கும் 22 வயசு. சுதேசமித்திரன் பாரதியாரோட 6 மாசம் மூத்தது. அ ஒரு பெரிய கனவுகளோட கிராமத்திலேருந்து ஒரு ஒருத்தன் வரான் வந்துட்டு, நம்ம கவிதைலாம் எழுதுறோம், நம்ம பாடல்லாம் வரப்போகுது, பத்திரிகையில வரப்போகுது, நிறையா பேர் படிக்க போகிறாங்க, நிறையா பேர் பாராட்ட போகிறாங்க, நம்ம எல்லாரும் உலகம் பூரா, இந்தியா பூரா தெரிய போகுதுன்னு வருகிற ஒருவனுக்கு வந்து ஒரு 2 வருஷம் நீ வந்து கவிதையே எழுதக்கூடாது, 4 கவிதை தான் போடலாங்கன்னா, அவனுடைய மனசு எப்படி இருந்திருக்கும்? ஆனால் அவருக்கு கடவுள் வந்து எப்பவுமே இந்த மாதிரி விஷயங்கள அதை ஏதோ ஒரு விதத்தில் பேலன்ஸ் பண்ணுறாரு. அவருக்கு வந்து என்ன பண்ணாரு, சக்கரவர்த்தினின்னு ஒரு பத்திரிகையில் அவர் ஆசிரியராக இருந்தார். அதனுடைய எடிட்டோரியல் கண்டென்ட்டை தீர்மானிக்கலாம் என்று அதனுடைய ஆசிரியராக இருந்தார். சுதேசமித்திரில் வேலை செய்கிறார். சுதேசமித்திரில் அசிஸ்டன்ட் எடிட்டர், சக்கரவர்த்தினியில் எடிட்டர். பல பேர் வந்து சக்கரவர்த்தினி சுதேசமித்திரனுடைய சிஸ்டர் மேகசின் எழுதுகிறாங்க. ஆனால் அது தப்பு. அது அப்படி இல்லை. சிஸ்டர் மேகசின் கிடையாது. அது நடத்தினவர் வேற ஒருத்தர். அவர் பேர் வைத்தியநாதன் பேர். அது ஆஃபீஸ் மயிலாப்பூரில் இருந்தது. சுதேசமித்திரன் அங்கே ப்ராட்வேல இருந்தது. ஆனால் அதே மாதிரி அதில் புதுச்சேரியில் இருக்கும்போது அவர் வந்து இந்தியா வந்து வீக்லி, இந்தியாவை வந்து ஒரு கட்டத்தில் வாரத்துக்கு 2 முறை கொண்டு வரணும்னு நினைத்தாரு. அதற்கு வந்து அவங்க இந்தியா நல்ல வரவேற்பு பெற்ற ஒரு பத்திரிகையாக இருந்தது. இந்தியாவில் வந்து முதல் பக்கத்தில் வர கார்ட்டூனை கட் பண்ணி அட்டையில் ஒட்டி வீட்டில் மாட்டி வச்சுருந்தேன்னு பாரதிதாசன் எழுதியிருக்காரு. அந்த அளவுக்கு பாப்புலராக இருந்தது. அதனால் வாரம் 2 முறையாக பண்ணணும்னு நினைத்தாங்க. அதனால் ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்கன்னா, 1500 சப்ஸ்கிரிப்ஷன் வந்தால் நாங்கள் வாரத்துக்கு 2 முறையாக பண்ணுறோம். எங்களுக்கு வந்து ஜனவரிக்குள்ளே சப்ஸ்கிரிப்ஷன் வந்தால் நம்ம மகர சங்கராந்தியிலிருந்து வாரம் 2 முறையாக பண்ணலாம்னு வந்து அறிவித்தார். சப்ஸ்கிரிப்ஷன் 500 சப்ஸ்கிரிப்ஷன் வந்து 1500 வரல. ஸோ அந்த த்ரெஷ்ஹோல்டு இல்லை அப்படிங்கிறதுனால அந்த இதை எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. ஏப்ரலுக்குள்ளே நீங்கள் அனுப்பிச்சிட்டா நம்ம வந்து புது வருஷத்துலேருந்து ஆரம்பிச்சிடலாம், வாரம் 2 முறை பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க 1910. ஆனால் அது சப்ஸ்கிரிப்ஷன் போதுமான அளவு வந்ததுன்னு ஒரு பாரதியார் ஒரு குறிப்பு எழுதுகிறாரு. ஆனால் 1910ல் புதுச்சேரியில் ப்ரெஸ் ஆக்ட் வந்துடுச்சு, பத்திரிகை சட்டம் வந்துடுச்சு. ப்ரெஸ் ஆக்டுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது. இந்தியாவையே மூட வேண்டிய ஒரு நிலை வந்தது. அதனால் அந்த வாரம் 2 முறையாக அது வரல. அது ஒரு வீக்லியாக வந்தது. விஜயா வந்து டெய்லி பேப்பர். கர்மயோகி வந்து அரவிந்தர் வந்து அங்கே பெங்காலில் நடத்தின கர்மயோகின்னு நடத்தினார். அதை இங்கே வந்ததுக்கப்புறம் விட்டுட்டார். அதே மாதிரி ஒரு முயற்சியை தமிழில் பண்ணாங்க. சூரியோதயமுடைய அஃபிஷியல் எடிட்டர் பாரதி இல்லை. அவர் வந்து சைகோன் சின்னியான்னு ஒருத்தர் தான் அஃபிஷியல் எடிட்டர். ஆனால் அதனுடைய எடிட்டோரியல் கண்டென்ட்டை வந்து பாரதி தான் பார்த்து கொண்டார். அதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டால் வந்து இவங்க ஒரு ரிப்போர்ட் இருக்குது, சிஐடிஸோட ரிப்போர்ட் இருக்குது. அவங்க என்ன எழுதுகிறாங்கன்னா, 4 பத்திரிகையும் ஒரே மாதிரி இருக்குது, ஒரே குரூப் நடத்துகிறாங்க, ஒரே ஆளுங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி எழுதுகிறாங்க. அதில் அதுக்கு பேர் வந்து நேட்டிவ் நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட்னு பேர். என்என்ஆர்னு பத்திரிகை உலகத்தில் சொல்லுவோம். ஆனால்
என்என்ஆரில் சொல்கிறது வந்து 4 பேரும் நடத்துகிறாங்க, அதனால் ஒரே ஆளாக தான் நடத்துகிறாங்கங்கிறது அவங்களோட அனுமானம். அது வந்துட்டு 1900 ஆனால் அவர் ஃபுல்லாக ப்ளூமானது எங்கே அப்படின்னு பார்த்தா இந்தியாவில் தான் அதிக காலம் வேலை செஞ்சார். 41 மாதம் வேலை செஞ்சார் வந்துட்டு என்னன்ட்டு. சக்கரவர்த்தி நிலை அவருக்கு இருந்தபோது நிறைய புதுமைகள் செய்ய முயற்சித்தார். அவர் செய்த ஒரு புதுமை, விவாதம் என்று ஒரு பகுதியை ஆரம்பித்தார். விவாதம் என்கின்ற பகுதி என்னென்னா, ஒரு தலைப்பு கொடுத்துருவாங்க, அதை அதுக்கு ஒரு சைடு ஒருத்தர் எழுதுவாங்க, இன்னொரு சைடு அதுக்கு மருத்துவ அல்லது இன்னொரு சைடு. இப்போல்லாம் அது ரொம்ப சகஜமாக ஆயிடுச்சு. வந்துட்டு கவுண்டர் பாயிண்ட் எல்லாம் போட்டு இப்போ இது பண்ணுறாங்க. அப்போ வந்து அதை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதாவது உதாரணத்துக்கு சொல்வதானால், பெண்கள் அறிவாற்றலில் பெண்கள் புருஷர்களுக்கு நிகரானவர்களா அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருவாங்க. அதை பற்றி ஒருத்தர் ஆமான்னு ஒருத்தர் எழுதுவார், இல்லைன்னு ஒரு வாசகர் எழுதுவாங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயம்லாம் அதில் தான் ஆரம்பித்தார். அதில் தான் அவரோட துளசிபாய் என்கின்ற ஒரு சிறுகதை எழுதினார். அதான டிரான்ஸ்லேஷன். மைக்கேல் மேக்மில்லன்னு வந்து ஒருத்தர் வந்து டேல்ஸ் ஆஃப் ஷிவலரின்னு ஒரு இன்னும் புஸ்தகம் என்கிட்ட இருக்குது. அந்த டேல்ஸ் ஆஃப் ஷிவலரியில் சேவ்ட் ஃப்ரம் த ஃபயர்னு ஒரு கதை எழுதினார். அதனுடைய தமிழாக்கம், ஆனால் அது முழுக்க வார்த்தைக்கு வார்த்தை செய்யப்பட்ட தமிழாக்கம் இல்லை. அதில் பாரதியார் தன்னோட கைவேலைகளையும் அதில் காமித்திருக்கிறாரு. அது மாதிரி விஷயம்லாம் சக்கரவர்த்தியில் பண்ணார். ஆனால் ஒரு வருஷம் தான் சக்கரவர்த்தியில் இருந்தார். இந்தியாவில் தான் ஃபுல்லாக ப்ளூமானார். இந்தியாவில் வந்து நிறையா விஷயங்கள் பண்ணார். அதில் அவருக்கு வந்து 3 நோக்கங்கள் இருந்தன. நோக்கம்னா அப்ஜெக்டிவ்ஸ், 3 அப்ஜெக்டிவ்ஸ் இருந்தன. ஒன்று வந்து இலக்கியத்தில் புதுமை பண்ணுவது, 2வது இதழியலில் புதுமை பண்ணுவது, 3வது தேச விடுதலை, பெண் விடுதலை, சமூக நல்லிணக்கம், இதை வந்து ப்ரொமோட் செய்வது. இதுதான் இருந்தது. இந்தியாவில் அவர் 1910 அவருடைய பத்திரிகைகள் முடக்கப்பட்டதுக்கு பிறகும் கூட வேறு பத்திரிகைகள் எல்லாம் எழுதிட்டு இருந்தார். ஹிந்துவில் நிறையா எழுதியிருக்காரு. அந்த காமன்வீல் என்பது வந்து அனிபெசன்ட்டோட பத்திரிகை. அதில் அவர் எழுதினார். தமிழில் இது ஞானபானும் சுப்பிரமணிய சிவாவோட பத்திரிகை, அதில் எழுதினார். தேசபக்தன் திருவிக்காவோட பத்திரிகை, அதில் எழுதினார். அது மாதிரி பல்வேறு பத்திரிகைகளில் அவர் எழுதிட்டு தான் இருந்தார். இலக்கியத்தில் புதுமை பண்ணணும்னு சொன்னார் இல்லையா, அதில் வந்து அது நிறையா பேச வேண்டிய, அது தனியாக பேச வேண்டிய ஒரு டாபிக். அதுக்குள்ளே நான் போகல. ஆனால் ஒரு சின்ன தகவல் மட்டும் நான் சொல்கிறேன். இன்றைக்கு நாம் அவருடைய பிரபலமான கவிதை என்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கிற கவிதைகள் எல்லாம் கதைகளுக்கு நடுவில் எழுதப்பட்ட கவிதைகள், தனி கவிதைகளாக எழுதப்பட்ட கதைகளுக்கு நடுவில் எழுதப்பட்ட கவிதைகள். நந்தலாலா சந்திரிகையின் கதையில் எழுதப்பட்ட கதை. அக்னி குஞ்சு அது விடுதலை முத்தம்மா கதை என்ற ஒரு கதை இருக்குது, அதில் எழுதப்பட்ட கதை. அவர் அக்னி குஞ்சு என்று சொன்னது பெண் விடுதலைக்கான தாகம் கொண்ட பெண்களை, இளம் பெண்களை, அவர்களை நாம் பாதுகாத்து அவர்களை இதில் பொந்தில் வைத்தோன்னு இந்த காடே அழிந்து போகும், சமூகமே மாறும், அவர்களால் மொத்த சமூகமே மாறும் என்று அவர் நினைத்தார். அது மாதிரி திக்குகள் எட்டும் சிதறி அது மழைன்னு எழுதப்பட்ட கட்டுரையில் எழுதப்பட்ட கதை. நல்ல காலம் இருக்குது. இந்த புதிய கோணங்கிங்கிற கேரக்டரே ஒரு வேடிக்கையான ஒரு கேரக்டர். இந்த புதிய கோணங்கி குடுகுடுப்பக்காரன். ஆனால் அவன் ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்கும் போயிட்டு வந்த குடுகுடுப்பக்காரன், வெள்ளைச்சட்டை போட்டிருக்கிற குடுகுடுப்பக்காரன். ஆனால் அது குலத்தொழில் என்பதனால் அதை ஏற்றுக்கொண்டு அதை செய்கிறான்னு அவர் எழுதுகிறார். ஆனால் அதை அவர் ஒரு மெட்டஃபராக ஒரு இதாக யூஸ் பண்ணுறாரு. அவர் அதை எக்ஸாக்டாக அப்படி ஒரு ஆள் இருந்திருப்பானான்னு எனக்கு தெரியல. அப்புறம் இந்த ரொம்ப பிரபலமான மோகத்தை கொன்றுவிடு, மூச்சை நிறுத்திவிடு, அது சூரியத்தில் எழுதப்பட்ட கவிதை. ஆனால் அவர் இதழில் செய்த புதுமைகள் என்று சொன்னால், ஒரு ஞாபகத்திலிருந்து ஒரு பட்டியல் போட்டால் ஒரு 13-14 புதுமைகள் அவர் செய்தார். ஒன்று கார்ட்டூனை பற்றி நான் அப்புறம் பேசுகிறேன். இன்னொன்று
நிருபநேயர். அதாவது இன்னைக்கு டெலிவிஷன்ஸ்லாம் சொல்கிறாங்களே சிட்டிசன் ஜேர்னலிஸ்ட், அந்த சிட்டிசன் ஜேர்னலிஸ்ட் என்பதை அவர் தான் அறிமுகப்படுத்தினார். அதுக்கு அதை பற்றி அதையும் பின்னால் சொல்கிறேன். புதிய சொற்கள்னால் அவர் வந்து அவருக்கு தன்னோட கவிதைகளை ஒரு நோட்டு புத்தகத்தில் எழுதி பத்திரமாக வைக்க வேண்டும் என்கின்ற வழக்கம் இல்லை. அவரோட பல கவிதைகள் வந்து தங்கம்மாள் பாரதியாலும் எதுகிரியாலும் நோட்டில் எழுதி வைக்கப்பட்டு பின்னால் நமக்கு கிடைத்தவை. ஆனால் அவர் என்ன செய்தார்னா, ஒரு நோட்டில் வந்து இங்கிலீஷ் வார்த்தைகளுக்கு நிகரான தமிழ் வார்த்தைகள் அவராகவே உருவாக்கி, சில தமிழ் வார்த்தைகள்லாம் அப்போ இல்லை, அதனால் அவரை தானே உருவாக்கி பண்ணார். அந்த நோட்டு இன்னமும் புதுச்சேரியில் அவர் வாழ்ந்த வீட்டில் அந்த நோட்டு இருக்குது, பார்க்கலாம். உதாரணமாக மைக்ரோஸ்கோப் என்று போட்டால் அதுக்கு சூக்ஷ்ம தர்சினின்னு அவர் எழுதியிருப்பார். அதில் வந்து அவர் செய்த ஒரு என்னன்னு கேட்டால் பட்ஜெட்டுக்கு வந்து அவர் வந்து வரவு, அதாவது எல்லாருக்கும் தெரியும், பிரிட்டனில் வந்து மினிஸ்டர் ஆஃப் ஃபினான்ஸ் கிடையாது, மினிஸ்டர் ஃபார் ட்ரெஷரி. அதனால் அவர் ட்ரெஷரிங்கிறத வந்து அவர் அரசிறை என்று மாற்றினார். இறை என்றால் நம்ம அரசாங்கத்துக்கு செலுத்துகிற கப்பம் கட்டுறோம்ல, அந்த மாதிரியான இதுதான் இறை. இப்போ டோல் வாங்குறாங்கல்ல, அதான் இறை. அது வந்து அரசிறை என்று மாற்றினார். பட்ஜெட் என்பதை வரவு செலவு கணக்கு என்று மாற்றினார். அதை இப்போவும் பயன்படுத்தி கொண்டிருக்கோம். வரவு செலவு திட்டம்னு நம்ம இப்போ எழுதுகிறோம், ஆனால் அது வரவு செலவு கணக்கு என்று அவர் எழுதினார். பயிற்சி வழக்கில் இருந்த தீர்வை என்பதை டாக்ஸ் என்பதற்கு எடுத்துக்கொண்டார். டெஃபிசிட் என்பதை குறைச்சல் என்று எழுதினார், குறைவு என்று எழுதலை. அதே மாதிரி ரெவென்யூ சர்ப்ளஸ், ரெவென்யூ டெஃபிசிட் எல்லாம் எழுதினார். அவர் பட்ஜெட்டை பற்றி ஒரு பிரிட்டனில் சப்மிட் பண்ணப்பட்ட பட்ஜெட்டை பற்றி ஒரு அனாலிசிஸ் எழுதியிருக்காரு. அது ரொம்ப அதை படித்தா அவனுக்கு வந்து ஏன் பட்ஜெட் போடுறாங்க அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிடும். ஏன்னா முதல் பேராகிராஃப்லேயே வந்து ஏன் மார்ச் மாதம் பட்ஜெட் போடுறாங்க, வருஷம் வந்து ஜனவரியில் தானே ஆரம்பிக்குது, ஜனவரியில் ஆரம்பிக்காமல் ஏன் மார்ச் மாதம் பட்ஜெட் போடுறாங்க அப்படிங்கிறது அதை வந்து ஒரு வரி 4 வரி எழுதி விளக்கிட்டு, அதாவது அரசாங்கத்தோட அஃபிஷியல் இயர் ஏப்ரல்லேருந்து ஆரம்பிக்குது, அவங்களுக்கு ஜனவரியில் ஆரம்பிக்கலை, அதனால் மார்ச்சில் பட்ஜெட் போடுறாங்க. ஏப்ரல்லேருந்து மார்ச் வரைக்கும் இருக்குது. அதனால் அவர் எழுதியிருப்பார் 1909 1910 அப்படின்னு போட்டால் 2 வருஷத்துக்கான பட்ஜெட் இல்லை, அது 1909 ஏப்ரல்லேருந்து 1910 மார்ச் வரைக்கும் இருக்கிறதுக்கான பட்ஜெட்னு போடுறோம். இன்றைக்கி வரைக்கும் நம்ம அதை தான் பண்ணிகிட்ருக்கோம். ஏன் அப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியல. இப்போ இங்கே அமெரிக்காவில் வந்து ஜனவரியிலேருந்து ஃபினான்ஷியல் அஃபிஷியல் இயர் வச்சுருக்காங்க, நம்ம இன்னமும் ஏன் மார்ச்லேருந்து வச்சுருக்கோங்கிறது எனக்கு தெரியல. அது 8th of March வர்றதுக்காக வச்சுருக்கோம் தெரியல. அப்போ தான் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவோம் அந்த டயத்தில் தான். அதே மாதிரி அதில் ஆரம்பித்து அவர் வந்து ரொம்ப முதல்ல அதில் வந்து கார்ல் மார்க்ஸை பற்றி ஒரு இடத்துல பேசுகிறாரு. ஐரோப்பாவில் உருவான சோஷலிச மார்க்கத்தின் ஆதி குருன்னு வந்து அதை வந்து எழுதுகிறாரு. அப்புறம் கம்பனை பற்றி சொல்கிறாரு, திருக்குறள் சொல்கிறாரு, திருத்தக்க தேவர் சொல்கிறாரு, சிவசிந்தாமணியில் நிறுத்து திருத்தக்க தேவர் சொல்கிறாரு. ஆனால் அது எனக்கு ரொம்ப பிடித்த லைன், அது இன்றைக்கும் பொருந்தக்கூடிய லைன் என்று நான் நினைக்கிறேன். சேனையிலும் யானையிலும் செலவிடும் பணத்தை கல்விக்கும் தொழிலுக்கும் சுகாதாரத்திற்கும் செலவிட்டால் ஜனங்களுக்கு நன்மை உண்டு. இது யானை என்பது வந்து டெக்கரேஷன் வச்சுக்கலாம். அந்த அதே மாதிரி அவர் வந்து இதான் நிருபநேயர், சிட்டிசன் ஜேர்னலிஸ்ட். அதுக்கே வந்து சில டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் வந்து அவர் போடுறார். முதல் டோன்ட்ஸ் வந்து அவங்க வந்து முதல்ல கிளியராக சொல்லிடுறாரு, நாங்கள் பப்ளிஷ் பண்ணுற விஷயத்துக்கு தான் காசு கொடுப்போம், பப்ளிஷ் பண்ணாமல் நீங்களாக எழுதி அனுப்பிச்சிட்டு நாங்கள் வந்து ஃபைல் பண்ணியிருக்கோம் ரிப்போர்ட் எங்களுக்கு பணம் கொடுங்கன்னு கேட்டால் கொடுக்க மாட்டோம். ரெண்டாவது, அதில் வந்து டோன்ட்ஸில் வந்து முக்கியமாக அவர் சொல்வது, இந்த முன்ன பின்ன தெரியாதவங்க ஒரு நான் டிஸ்கிரிப்டிவ் பர்சனாலிட்டிஸை பற்றி இந்த ஃப்ரீலான்ஸ் ஜேர்னலிஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க லோக்கல் ஊரில் இருக்கிறதுனால ஒன்று அவங்களோட நல்ல உறவு வேணும், அவங்களோட தாட்சிணியம் வேணும் அப்படிங்கிறதுக்காகவோ, அல்லது அவங்க இவங்களை ப்ரெஷர் பண்ணியோ அல்லது பணம் கொடுத்தோ அவங்கள வந்து பாராட்டியோ இல்லைன்னா அவங்களுக்கு பிடிக்காதவங்களை திட்டியோ ஏதோ சொல்லி இதை அனுப்பிச்சிடுவாங்க. அது கூடாது வந்து அவர் எழுதுறாரு. டூஸில் வந்து என்ன சொல்கிறாருன்னா, டெட்லைன்,
ஒரு ஜேர்னலிஸ்ட்டில் வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு ப்ரொஃபஷனல் ஜேர்னலிஸ்ட்டுக்கு வாட் இஸ் மோர் சாக்ரோசாங்க்ட் ஃபார் அ ப்ரொஃபஷனல் ஜேர்னலிஸ்ட், இட் இஸ் டெட்லைன். அவருக்கு வந்து டெட்லைன் வந்து அதில் பாருங்கள், லீட் டைம் ஒரு நாள் தான். வியாழக்கிழமை வந்துடணும், வெள்ளிக்கிழமை அச்சாயி சனிக்கிழமை மார்க்கெட்டுக்கு வந்துடணும். ஸோ அந்த அவ்வளோ ஷார்ட் டைம் ஃப்ரேமில் ஒர்க் பண்ணியிருக்காரு சிட்டிசன் ஜேர்னலிஸ்டோட. அவருடைய கார்ட்டூன், தென்னிந்தியாவிலேயே முதல் முறையாக கார்ட்டூன் என்பதை உபயோகப்படுத்தினவர் அவர் தான். அது வந்து தமிழில் மட்டும்தான் வந்தது, தெலுங்கில் கிடையாது, கன்னடத்தில் கிடையாது, மலையாளத்தில் கிடையாது. ஹிந்தியில் வந்து ஹிந்தி பஞ்ச்னு ஒரு பத்திரிகை வந்தது, அதில் கார்ட்டூன் இருந்தது. ஆனால் தமிழில் வந்து அது குறித்து அவருக்கு ரொம்ப பெருமை. தென்னிந்தியாவிலேயே நாங்கள் தான் முதல்ல போடுறோம் அப்படின்னு சொல்கிறார். ஏன் மற்றவங்க பண்ணலை அப்படின்னு கேட்டால், அது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ப்ரொபோசிஷன். அப்போது வந்து இப்போது பிளாக் பண்ணி தான் அடிக்கணும். இப்போ மாதிரி இருக்கிற ஆஃப்செட்லாம் கிடையாது, பிளாக் பண்ணி தான் பிரிண்ட் பண்ணணும். பிளாக் பண்ணுறதுக்கும் அந்த இப்போ இருக்கிற மாதிரியான லித்தோங்கிற ஒரு சிஸ்டம் கிடையாது. ஃபோட்டோகிராஃபியை அப்படியே பிளேட்டில் பிரிண்ட் பண்ணி அதை கட்டையில் அடித்து அது மாதிரி பண்ண முடியாது. அதனால் மரத்தில் வந்து என்கிரேவ் பண்ணுவாங்க. இமேஜின் பண்ணி பாருங்கள், வாரம் ஒரு தரம் ஒரு விஷயத்துக்கு மரத்தில் என்கிரேவ் பண்ணி, அந்த மரத்தில் என்கிரேவ் பண்ணதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா முதல்ல அதுக்கு படம் வரைகிறதுக்கு ஒரு ஆள் வேணும். 2 வரைஞ்சதை என்கிரேவ் பண்ணணும். என்கிரேவ் பண்ணுறதுல வந்து அந்த மை போய் அடைஞ்சிடக்கூடாது. அடைஞ்சிட்டா கனங்கிரேர்னு கருப்பாக வரும். அது இல்லாமல் நுட்பமாக வந்து அதை என்கிரேவ் பண்ணணும். அதை பண்ணுறதுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் வேணும். அதனால் எக்ஸ்பர்ட்ஸுக்கு கூட பணம் கொடுக்கணும். அதனால் அதுக்கு செலவு ஜாஸ்தியாகும். அதனால் அவர் என்ன சொல்லிடுறாரு, செலவு ஜாஸ்தியாகும், ஆனால் நாங்கள் சப்ஸ்கிரிப்ஷனை கூட்ட போகிறதில்ல அப்படின்னு வந்து எழுதுறாரு. அதே மாதிரி இந்த 10 எழுத்து புனைவு என்னென்னா, இந்த காலம்ங்கிறத வந்து வெறும்ன ஒரு நான் ஃபிக்ஷன் ஸ்டைலில் அந்த காலம் எழுதுறதில்ல. அவர் தராசுன்னு அவரோட காலம் ஒன்று இருக்குது. அந்த தராசு காலத்தில் வந்து அது ஒரு கதை மாதிரி படிக்கலாம் நீங்கள். அதில் ஒரு கேரக்டர் வரும், டயலாக் வரும், அதில் ஃபேக்சுவல் கரண்ட் ஈவெண்ட்ஸ் வரும், அதில் நடுவில் ஒரு புனைவும் இருக்கும். அதாவது தராசு பேசும். மேஜிக்கல் ரியலிசம். தராசு வந்து இன்னனிமேட் திங், அது பேசும். அந்த மாதிரியான ஒரு இதை வச்சுட்டு தராசுன்னு ஒரு பற்றி வந்து அவர் எழுதினார். இந்த இலவச இணைப்பு என்பது என்னென்னா, நியூஸ் பேப்பரை பிரிண்ட் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் கடைசியில் செய்திகள் வருது. அதை வந்து அடுத்த வாரம் வரைக்கும் அப்படின்னு போஸ்ட்போன் பண்ணாமல், அதை வந்து தனியாக ஒரு சப்ளிமெண்ட் மாதிரி அடித்து அதையும் அந்த பத்திரிகையோடு சேர்த்து கொடுக்குறது. லாஸ்ட் மினிட்டில் வரக்கூடிய செய்திகளை வந்து அதில் வந்து அடித்து அதை வந்து கொடுக்குறது. இலவச இதழ் என்று சொன்னால், யாராவது சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க விருப்பப்பட்டு கடிதம் எழுதினா, ஒரு 3 மாதத்துக்கு வந்து பழைய இஷ்யூஸை வந்து அனுப்புவாங்க, ஃப்ரீயாக அனுப்புவாங்க. நீங்கள் படிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. ஆனால் நம்ம ஜனங்க ரொம்ப கெட்டிக்காரங்க, அதை வாங்குவாங்க, 3 மாதம் படிப்பாங்க, அதுக்கப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த டெக்னிக் இப்போவும் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். நான் தினமணி எடிட்டராக இருந்தபோது, முந்திலாம் சலூனுக்கு போனால் சலூனில் வந்து தினத்தந்தி இருக்கும், தினமணி இருக்காது. நான் என்ன நினச்சேன், அங்கே வர்றவங்களுக்கு அது ஒரு மார்க்கெட் இருக்குது, அங்கே அவங்க வர்றவங்களை கேட்ச் பண்ணா அப்படின்னு நினச்சிட்டு தினமணியை அங்கே கொடுப்போம். ஆனால் ஒரு நாள் லேட்டாக கொடுப்போம். அந்த சர்க்குலேஷன் போகக்கூடாதுங்கிறதுனால ஒரு நாள் லேட்டாக ஃப்ரீ காப்பீஸ் கொடுத்து பார்த்தோம். அதெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகலை. அதெல்லாம் வந்துட்டுன்னுட்டு அப்புறம் விவாதம் பற்றி ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்புறம் செய்தியை வந்து ஒரு 2 பேர் உட்காந்து பேசுவதை போல், அதாவது வெறும்ன நமக்கு சொல்லிக் கொடுக்குற அந்த 5 Ws and 1 H அந்த மாதிரி ஃபார்மேட்டில் இல்லாமல், இப்போல்லாம் இந்த சோகால்டு இந்த இன்வெர்டட் பிரமிட் ஃபார்மேட்டில் இல்லாமல் 2 பேர் உட்காந்து பேசுகிறது, அது ஒரு டயலாக் மாதிரி பண்ணுறது. அது வந்து இப்போ வரைக்கும், சமீப காலம் வரைக்கும் வெகுஜன பத்திரிகைகளில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. வந்துட்டு விகடனில் துமிலன் இருந்தபோது
அப்பளக்கச்சேரி என்று ஒன்று எழுதினார். அப்புறம் விகடன்லேயே வந்து ஒரு எடிட்டர் ஒரு பக்கத்தில் ஒரு குரங்கு படம் போட்டு நமது அரசியல் நிருபரின் சரடுன்னு ஒன்று வர்றதுண்டு. அதற்கு பிறகு வெவ்வேறு பத்திரிகைகளில் வெவ்வேறு விதமாக வந்து நான் கூட அது மாதிரி டைனிங் டேபிள்னு ஒன்று எழுதியிருக்கேன். அது மாதிரி வந்து ஒரு இது வரும். அதுக்கப்புறம் வாசகருக்கு போட்டிகள். போட்டினா என்னென்னா, அது வந்து ஒரு தலைப்பு இந்தியாவிற்கு ஏற்ற அரசியலமைப்பு எது? அது வந்து வாசகர்கள் வந்து ப ப எழுதி அனுப்பலாம். அதில் இருக்கிற சிறந்ததை பிக் பண்ணி அவங்களுக்கு சன்மானமும், அவங்க இதில் முக்கியமானது என்னென்னா, அவங்க எழுதின உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி காப்பி அனுப்புறது, சன்மானம் அனுப்புறது எல்லாம் அவர் தான் ஆரம்பித்தார். இந்த தமிழில் ஆண்டு, மாதம் என்பது என்னென்னா, அப்போ ஒரு ரூல் இருந்தது. எல்லா பத்திரிகைகளும் இங்கிலீஷில் தேதி போடணும். அதாவது இப்போ ஜனவரி 15, 1909 அந்த மாதிரி தான் போடணும். ஏன் போடணும்னு கேட்டால், நான் சொன்னேன் இல்லையா, அந்த நேட்டிவ் நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட் என்என்ஆரில் வந்து அவங்க ஒவ்வொரு பத்திரிகையும் வந்து அதை டிரான்ஸ்லேட் பண்ணி, அதை ஆர்கைவ் பண்ணி, அதில் இந்த ஸோ கால்டு டிஸ்அஃபெக்ஷனேட் மெட்டீரியல் இருந்தால், செடிஷன் மெட்டீரியல் இருந்தால் தே வில் பி ப்ராசிக்யூட்டட். அதுக்கு அவங்களுக்கு ஒரு பிரிட்டிஷ்காரங்களுக்கு தூக்கில் போடணுன்னா கூட நாய்க்கு ஒரு சட்டம் வேணும்ல அவங்களுக்கு வந்துட்டு. அதனால் அவங்க வந்து ஒரு இதை அந்த நேட்டிவ் நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட் தான், அதுக்கு வந்து அந்த டேட்டெல்லாம் போடணும். ஆனால் இவர் என்ன பண்ணாருன்னா, அந்த டேட்டு போடுறோம். ஆனால் எங்களுக்குன்னு ஒரு கேலண்டர் இருக்குல்ல தமிழில், அவரோட இதில் பார்த்தீங்கன்னா இந்த புது வருஷத்துக்கு வாழ்த்துங்கிறத வந்து தமிழ் புது வருஷத்துக்கு தான் சொல்லுவார். ரொம்ப பிரபலமான பாட்டு எல்லாம் அதில் எண்ணிய முடிதல் வேண்டும்லாம் அதில் வந்த பாட்டு தான். அது வந்து தமிழ் மாதம் இப்போ வந்து சுபகிருது மார்கழி 15 அந்த மாதிரி ஏதோ ஒன்று போடுவார் அவர் வந்துட்டு என்னென்னு. அப்புறம் சன்மானம் கொடுப்பது, இதழ்கள் அனுப்புவது அதெல்லாம் அவர் பண்ணார். அதில் அவர் சூரியத்தில் இருந்தபோது கடைசி 1910 அதுக்கப்புறம் பத்திரிகை வருமா வராதா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தது, ப்ரெஸ் ஆக்ட் வந்ததுனால. அப்போ வந்து அவர் எழுதுறாரு, இன்றைக்கும் நமக்கு பொருந்தக்கூடிய வார்த்தை, புஸ்தகம் எழுதுகிறவங்க, புஸ்தகம் விற்கிறவங்க, பத்திரிகை விற்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கோ மறதி அதிகம், ஒருவன் அருகே இருந்து ஓயாமல் திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருந்தால்தான் ஞாபகம் இருக்கிறது. 3 மாதம் படிப்பதை நிறுத்தி வைத்திருந்தால் கதை முழுவதையும் மறந்து போய்விடுகிறீர்கள். மறுபடியும் அடியை பிடித்து சொல்ல வேண்டியிருக்கிறது என்று சொல்லிட்டு, அவர் ஏன் அதை வந்து அவர் சொல்கிறாருன்னா, ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுகிறேன், கடைசி இஷ்யூ வரப்போகுது, இன்னொரு முறை சொல்ல எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்குமோ கிடையாதோ அதுவே சந்தேகத்தில் இருக்கிறது. ஆகையால் இந்த ஒரு வார்த்தையை மட்டும் மனதில் பதிய வைக்கும்படி உங்கள் பாதங்களில் விழுந்து கேட்டுக்கொள்கிறேன். இதுதான் அவர் சொல்கிற ஒரு வார்த்தை. எது வந்தாலும் அதறியப்படாதீங்கள், மாதாவை மறந்துவிட வேண்டாம், நியாயத்தவறான செய்கைகள் செய்ய வேண்டாம். தைரியம், உறுதி இந்த இரண்டுமே நம்மை காக்கப் போகிறது. தேசத்தை உத்தாரணம் செய்வதற்கு ஒவ்வொருவரும் இயன்றதெல்லாம் செய்க. நாம் செய்யக்கூடியது சிறிதுதானே என்று கருதி அதை செய்யாதிருந்து விடலாகாது. நியாயமான சட்டங்களை மீற வேண்டாம். அநியாயமான சட்டங்களை எடுத்து விடுவதற்கு இயன்ற முயற்சிகளெல்லாம் செய்ய வேண்டும். மானத்தை பெரிதாக நினைக்க வேண்டும். சுதந்திரத்தை எப்போதும் தானம் செய்து வர வேண்டும். இது நான் வந்து என்னோடய கலீக்ஸுக்கெல்லாம் இதான் நான் சொல்கிறது உண்டு. அதாவது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சார் தேசம் பூரா கரப்ஷன் இருக்குது, எங்கே போனாலும் கரப்ஷன் இருக்குது, எல்லா பார்ட்டிலையும் கரப்ஷன் இருக்குது, நம்ம எழுதியா அது சரியாயிட போகுது அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்லுவேன் வந்து, அது வந்து நாம் செய்யக்கூடியது சிறிது தானே என்று கருதி அதை செய்யாமல் இருந்து விடாதீர்கள். அது ஒன்று. இன்னொன்று வந்து, நியாயமான சட்டங்களை மீற வேண்டாம், அநியாயமான சட்டங்களை எடுத்து விடுவதற்கு இயன்ற முயற்சிகள் எல்லாம் செய்ய வேண்டும். அதை வந்து அவர் எழுதுன்னு மட்டும் சொல்லலை. இயன்ற முயற்சினா லீகலாக ஃபைட் பண்ணோம், பொலிட்டிக்கலாக ஃபைட் பண்ணோம், த்ரூ த மீடியா ஃபைட் பண்ணோம். அந்த மாதிரியான ஒரு இதுதான் இருந்தது. இதுதான் அவரோட மெசேஜ் டு த ஜேர்னலிஸ்ட் அண்ட் ஜேர்னலிசம் என்று நினைக்கிறேன். டைம் ஆயிடுச்சா? நிறையா பேசிட்டேனா? எனவே
எல்லோருக்கும் நன்றி. இது மாதிரி பாரதியாருடைய ஜேர்னலிஸ்டை நினைவு கூறுவதற்கு முடிந்ததற்கு மிக்க நன்றி. அந்த தேசத்தில் அவர் நல்லிணக்கத்தை பற்றி சொன்னாருன்னு சொன்னேன் இல்லையா, அதையும் ஒரு அவருடைய எத்திக்ஸ் வந்து அதை சொல்லிட்டு முடிக்கணும். அவருடைய எத்திக்ஸ் அதாவது அவர் வந்து ரொம்ப இவ்வளோலாம் பார்த்துருக்கீங்க, ரொம்ப இன்னோவேட்டிவான ஒரு ஜேர்னலிஸ்ட். வெவ்வேறு விதமான ஃபார்மேட்ஸை வடிவங்களை கையாளக்கூடிய திறமை வாய்ந்த ஒரு ஜேர்னலிஸ்ட். ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரி பல ஜேர்னலிஸ்டுகள் இருக்காங்க. இன்னும் சொன்னப்போனால் அவரை விட எக்ஸல் பண்ணக்கூடிய அளவுக்கு ஜேர்னலிஸ்டுகள் இருக்காங்க. அவங்களோட எக்ஸ்போஷர், அவங்களுடைய படிப்பு, அவங்களுக்கு கிடைத்த வாய்ப்பு அதெல்லாம் வைத்து. ஆனால் முக்கியமான கொஸ்டின், ஜேர்னலிஸ்டிக் எத்திக்ஸ் என்பது இருக்கா என்பது ஒன்று. அவருடைய எத்திக்ஸ் என்னென்னா, எல்லாருக்கும் தெரியும், லார்ட் கர்சன் தான் வந்து பெங்காலில் பார்ட்டிஷன் பண்ணவர், பெங்காலை பிரித்தார். அது ஒரு பெரிய அரசியலில் பெரிய திருப்புமுனை. 1904 அது ஒரு பெரிய திருப்புமுனை. அதனால் வந்து தேசம் முழுக்க ஒரு எழுச்சி ஏற்பட்டது. சுதேசிங்கிற ஒரு கான்செப்ட் வந்தது. காங்கிரஸ் கட்சி தீவிரவாதம், மாடரேட்ஸ், எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னு 2 குரூப்பாக பிரிந்தது. பல பேர் ஜெயிலுக்கு போனாங்க. வஉசி ஜெயிலுக்கு போனார். திலகர் நாடு கடத்தப்பட்டார். வஉசிக்கு 2 ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. இது எல்லாத்துக்கும் காரணமாக இருந்தது அந்த பெங்கால் பார்ட்டிஷன். அதிலேருந்து ஆரம்பித்த சுதேசி இயக்கம் எல்லாம் வந்துட்டு. அப்படி இருக்கும்போது லார்ட் கர்சனோட ஒய்ஃப் செத்து போயிடுறாங்க ரொம்ப யங் ஏஜில். அமிர்த பிரசார் பத்திரிகான்னு ஒரு கல்கட்டாவில் ஒரு பத்திரிகை, ரொம்ப நம்ம ஹிந்து மாதிரி ரொம்ப ஒரு பெரிய பாரம்பரியமிக்க பத்திரிகை, ரொம்ப தரமான பத்திரிகை. அந்த பத்திரிகையில் வந்து ஒரு இது எழுதுகிறாங்க, எங்களையெல்லாம் நீ கொடுமைப்படுத்தினில்ல, இது உனக்கு நல்லா வேணும் அப்படின்னு வந்து ஒரு இதை எழுதுகிறாங்க. அதை கண்டித்து பாரதியார் வந்து இந்தியாவில் எழுதுகிறார். இத்தனைக்கும் பாரதியார் வந்து அமிர்த பிரசார பத்திரிகையாருடைய அட்மைரர்னு தான் சொல்லணும். அதில் வந்து எழுதுகிறார். என்ன எழுதுகிறாருன்னா, அந்த மாதிரி நம்ம எதிரிக்கு கூட இவ்வளோ இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வந்துவிட்ட போது, நமது பரம சத்ருவாக இருந்த போதிலும் அவனுக்கு மனைவி இறைத்தல் போன்ற கஷ்டம் நேரிடும் போது நாம் அவன் செய்த தீமைகளை எடுத்து காட்டி சந்தோஷம் அடைவது வேடித்தனமான செய்கை என்று எழுதுகிறார். இதுதான் வந்து அவருடைய எத்திக்ஸ். இதுதான். இன்னொன்று வந்து பெசன்ட், அனி பெசண்ட்டுக்கும் அவருக்கும் இருந்த ரிலேஷன்ஷிப்பு ஒரு மாதிரி லவ் ஹேட் ரிலேஷன்ஷிப்பாக இருந்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா அனி பெசன்ட் பற்றி 1914 இங்கிலீஷில் அவர் ஒரு இது எழுதினார், ஃபாக்ஸ் வித் த கோல்டன் டெய்ல்னு ஒரு இங்கிலீஷில் ஒரு சட்டாயர் எழுதினார். அது வந்துட்டு என்னன்ட்டு, அனி பெசண்ட்டு, ஜெயகிருஷ்ணமூர்த்தியோட பிரதரு எல்லாரையும் போட்டு வாரியிருப்பார். அதில் வந்துட்டு அவ்வளோ கடுமையான இதில் அவர் எழுதினார். அதற்கு பிறகு வந்து அவர் கடலூரில் ஜெயிலில் இருக்கும்போது அவரை விடுவிப்பதற்கு முயற்சி செய்தவர்களில் சுதேசமித்திரனுடைய எடிட்டர் ரங்கசாமி ஐயங்கார், அன்னி பெசன்ட். இன்றைக்கு அவர் ஒரு புதுசாக ஒரு தகவல் சொன்னார், நரசிம்மன்கிற ஒரு ஐசிஎஸ் ஆஃபீஸர். அவங்களால தான் அவர் வந்து ஜெயிலிருந்து வெளியில் வந்தார். அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் அவங்களுக்கு. அவரோட வெளியில் வந்ததுக்கப்புறம் அன்னி பெசண்ட்டோட பத்திரிகைகள் எழுதினார், காமன்வெல்த்தில் தொடர்ந்து எழுதினார். அன்னி பெசண்ட்டுக்கு வந்து ஒரு பெரிய ரோல் என்னென்னா, எல்லாருக்கும் தெரியும், ஹிஸ்ட்ரி தெரிஞ்சவங்களுக்கு, இங்கிலாண்டில் விமனுக்கு ஃப்ரான்ச்சைஸ் வேணும், ஓட்டு போடுறதுக்கான உரிமை வேணும்னு ஒரு பெரிய போராட்டம் நடந்தது, பெரிய இரத்த கலரியான போராட்டம் நடந்தது. அதுக்கு வந்து அன்னி பெசண்ட் வந்து விமனுக்காக போராடினவங்க. அவங்க போய் அதுக்கு வாதாடி வாங்கி கொடுத்தவங்க. அப்படி வாங்கி கொடுத்ததுனால் அவங்க வந்து பிரிட்டிஷால் வெறுக்கப்பட்டு அவங்களால துன்பங்களுக்கு உள்ளானவங்க. அவர் எழுதுகிறாரு வந்துட்டு, அவர் ஒரு கதை எழுதுகிறாரு. இதில் வந்து அந்த கதையில் ஒரு பேராகிராஃப் எழுதுகிறார். ஆண்கள்லாம் வந்து திண்ணையில் உட்காந்து ஏதோ பேசிகிட்ருக்காங்க, ரொம்ப சுவாரஸ்யமாக பேசிகிட்ருக்காங்க. பெரிய சண்டை, அதாவது அப்படி நிஜமாகவே ஒரு சண்டை நடந்தது. பாரதியாருக்கும் சுந்தரம் என்கின்ற ஒருவருக்கும் வேதம் அத்வைதம் பற்றி ஒரு பெரிய விவாதம் 4 மாதம் நடந்தது. 4 மாதம் நடந்து இவர் எழுதுவார். அவர் பெரிய ஸ்காலர், அவர் பெரிய வேதிக்
ஆனால் 2 பேருக்கும் விவாதம். அவர் எழுதுறாரு, பதிலுக்கு இவர் எழுதுறாரு, இவர் எழுதுனதுக்கு அவர் எழுதுறாரு. அப்படி போயிட்டுருக்கு 4 மாசமா. இந்த மாரி இதில் வந்து இந்த கதையில வந்து அவர் என்ன எழுதினாருன்னா, அவர் எல்லாரும் திண்ணையில உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த வேதவல்லி அம்மா வந்து அவர் வந்து பாரதியார் நிறையா ரியல் லைஃப் கேரக்டர்ஸை அவரோட இதில் யூஸ் பண்ணார். அவர் வந்து இதில் பார்த்தீங்கன்னா, சந்திரன் கதையில் ஜி. சுப்பிரமணியர் வருவார், பந்துலு வருவார், பந்துலு வீரேசலிங்கம் வருவார். அதே மாதிரி ஆறில் ஒரு பொங்கல ஈஸ்வரசாகர் வித்யாசாகர் வருவார். இந்த மாதிரி ரியல் லைஃப் கேரக்டர்ஸை வந்து அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி வேணு முதலி எல்லாமே வந்து ரியல் லைஃப் கேரக்டர். இடிப்பள்ளிக்கூடம் ராமராயர்னு ஒருத்தர் எழுதுவார். அந்த மாதிரி ஒருத்தர் இருந்தார். ராமராயருங்கிற பேரில் இல்லை, வேற ஒரு பேரில் இருந்தார். இவர் எழுதுறார். வேதவல்லியம்மா அங்கே இவங்க உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க வராங்க. வந்துட்டு அங்கே வந்துட்டு அந்த அம்மா வந்து கையில் சுதேசமித்திரனை எடுத்துகிட்டு வருது. என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு அவங்க கேட்குறாங்க. நாங்கள் சங்கர பாஷ்யத்தை விவாதிச்சிட்ருக்கோன்னு அவங்க சொல்கிறாங்க. அன்னி பெசண்ட்டு போய் பெண்களுக்கு ஓட்டு வேணும் போய் மன்றாட போய் அவள் போய் மாட்டிக்கிட்டா. அவள் இங்கிலீஷ்காரி. நம்மளுடைய தேசத்து வீராதி வீரர்களாகிய ஆண் பிள்ளைகள் எல்லாம் சங்கரபாஷ்யம் வாசித்து பொருள் விரித்து கொண்டிருக்கிறார்கள். ஷோக் ஷோக் ரெட்டை ஷோக் என்றாள்னு வந்து அவர் வந்து எழுதுறாரு. அது வந்து நன்று. இதுதான் அன்னி பெசன்ட் மேலே அவருக்கு ஒரு இது இருந்தாலும் கூட, பட் அவங்க வந்து ஒரு நல்லது செய்தார் என்பதனால அவளை வந்து இவ்வளோ தூரம் பாராட்டி அவர் எழுதுகிறார். இதுதான் ஜேர்னலிஸ்டில் ஒரு அடிப்படையான ஜேர்னலிசம் எத்திக்ஸில் சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம். என்னென்னா, உன்னோட லைக்ஸ் உன்னோட டிஸ்லைக்ஸ் அது வந்து இதில் ரிஃப்ளெக்ட் பேப்பரில் ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடாது. எடிட்டோரில் ரிஃப்ளெக்ட் ஆகலாம், ஆனால் பாக்கி விஷயங்களில் வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நியூஸை அந்த மாதிரி திரிப்பதை வந்து எடிட்டோரியலைஸ் பண்ணாத நியூஸை என்றும் சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் அவருக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல. கிளாஸ் வச்சு எத்திக்ஸுக்குன்னு ஒரு இந்த செமஸ்டரில் எத்திக்ஸு இதில் வந்து இவ்வளோ மார்க் வாங்கினா என்ன கிரேடு அதெல்லாம் வந்து யாரும் ஒரு கிளாஸ்லாம் எடுக்கல. ஆனால் அவரே ஹேட் ஃபார்ம்ட் ஹிஸ் ஓன் எத்திக்ஸ். இதைத்தான் அவர் வந்து ஒரு ஜேர்னலிஸ்டாக நமக்கு விட்டு போயிருக்கிறார் என்று நினைக்கிறேன். பொறுமையாக கேட்ட எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். கேள்விகள் இருந்தால் கேட்கலாம், பதில் தெரிஞ்சால் சொல்லுவேன், இல்லைன்னா நீங்கள் தான் யோசிக்கணும்னு சொல்கிறேன். இவரை மாதிரி கம்பேரபிள் ஜேர்னலிஸ்ட் இந்த டைம் பீரியட் இவரளவுக்கு இவ்வளவு பெரிய சாதனைகள் பண்ணியிருக்க வேண்டாம், பட் அட்லீஸ்ட் சம்படி கம்பேரபிள்னு யாரையாவது சொல்ல முடியுமா இந்த 1910 to 1920 பீரியடில்? தமிழில் வந்து சொல்ல முடியல. இப்போ ஜி. சுப்பிரமணியரே எடுத்துக்கிட்டா, ஜி. சுப்பிரமணியர் வந்து இவரோட வெல் இன்ஃபார்ம்டு, மோர் கேப்பபிள். ஆனால் அவர் பற்றி என்ன சொல்லுவாங்கன்னா, ஜேர்னலிஸ்டிக் வேர்ல்டில் என்ன பேருன்னா, அவருக்கு வந்து ஹீ இஸ் வில்லிங் டு ஸ்ட்ரைக் பட் ரெலக்டன்ட் டு ஹர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அவர் ஃபயரியாக எழுதுறதுக்கு விருப்பமாக இருக்கார், ஆனால் அதனால் ஒரு பெரிய தாக்கம் ஏற்பட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறாருன்னு சொல்கிறார். அந்த அர்த்தத்தில் சொல்கிறது. அதனால தான் அவரால் அவ்வளோ காலம் பத்திரிகை நடத்த முடிந்ததுன்னு கூட நான் நினைப்பேன். அது ஒன்று. அவரை வந்து இவரை விட ஒரு சோஷியல் ரிஃபார்மர். அவரோட எல்லாருக்கும் தெரியும், ஹீ இஸ் தி ஃபவுண்டர் ஆஃப் தி காங்கிரஸ். அதே நேரத்தில் அவரோட பொண்ணு ஒரு விடோவான போது அவர் பொண்ணுக்கு வந்து ரீமேரேஜ் பண்ணி வச்சார். அதே காங்கிரஸ் ஆரம்பித்த அதே காங்கிரஸ் கிரவுண்டில் பாம்பேயில் போய் ரீமேரேஜ் பண்ணி வச்சார். அதனால் ஹி வாஸ் எக்ஸ்கம்யூனிகேட்டட். அந்த மாதிரி வந்து அதில் வந்து அவர் தான் ஹிந்து ஆரம்பித்தார். ஹிந்து முதல்ல வந்தது 1872, இது 1882, அது 1878 அது வந்து. ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து என்னாச்சுன்னா, இவர் இந்த மாதிரி தொடர்ந்து செருப்பு தைக்கிறவன் சங்கராச்சாரியர் ஆக முடியுமா, விடோ கம்யூனிகேட் பண்ணுறது, அந்த மாதிரி தொடர்ந்து ஹிந்து ரிஃபார்ம்ஸை பற்றி அவர் எழுதிட்டு இருந்ததுனால பத்திரிகையோட சர்க்குலேஷன் பாதிக்கப்பட்டதுன்னு ஒரு கருத்து இருக்குது. அதனால் அவரை வந்து நீங்கள் டோன் டவுன் பண்ணி எழுதுங்கன்னு வந்து அவரோட பார்ட்னர்ஸ் சொன்னாங்க. ஆனால் ஹி வாஸ் நாட் வில்லிங் ஃபார் தேட்.
அதனால அவர் நிறையா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை எழுதினதுனால நிறையா லைபல் சூட்ஸ் இருந்தது. லைபல் சூட்ஸில் டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு இது என்னன்னு சொன்னால் வந்து, இது என் பத்திரிகையில் வந்தது, ஆனால் நான் எழுதினது இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பைலன் இருக்காது, அதனால் யார் எழுதினதுன்னு ப்ரூவ் பண்ண முடியாது. அப்படி சொல்லுங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் அவர் வந்து ஒத்துக்கலை. அதனால் என்னாச்சு, பார்ட்னர்ஸ்குள்ளே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது. அப்போது வந்து நார்ட்டன்னு இங்கே ஒரு பெரிய லாயர் இருந்தார். நார்ட்டனை வச்சு அந்த பார்ட்னர்ஷிப்பை வந்து டிஸ்மேண்டில் பண்ணுறதுக்கு அவர் தான் மீடியேட் பண்ணி எல்லாம் பண்ணுறாரு. அப்போது அவரோட பார்ட்னர்ஸ் கேட்குறாங்க, அப்போது வந்து நீங்கள் ஒரு பத்திரிகை எடுத்துக்கங்க, நாங்கள் ஒரு பத்திரிகை எடுத்துக்கிறோம். ஹிண்டு இருக்குது, சுதேசமித்திரன் இருக்குது, நீங்கள் எடுத்துக்கங்கும்போது நான் சுதேசமித்திரன் எடுத்துக்கிறேன்னு அவர் சொன்னார். ஏன்னா ஆங்கிலம் தெரியாத சாதாரண மக்களுக்கு அரசியல் செய்திகள் போய் சேர வேண்டுமானால் அது தமிழ் பத்திரிகையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சுதேசமித்திரன் எடுத்துக்கிறாரு. ஹிண்டு இருந்தால் அதுக்கு வந்து இருந்த ப்ளஸ் பாயிண்ட்ஸ் தான் வேறு. அது வந்து இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் எலைட்டுக்கு போகுது. பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸு டைரெக்டாக படிக்கிறாங்க. பிரிட்டனில் இருக்கிற பார்லிமெண்டேரியன்ஸ் வந்து ஹிந்து டைரெக்டாக படிக்கிறாங்க. ஸோ உங்களோட ஆர்பிட் வந்து வேறையாக இருக்கும். இது வந்து இங்கே பொலிட்டிசைஸ் ஆகாத ஒரு கம்யூனிட்டிக்கு இந்த பத்திரிகை போகுது. அந்த மாதிரி பண்ணவர். ஆனால் அவர் வந்து ஒரு இவரை மாதிரி ஒரு அக்ரஸிவ் இதுன்னு சொல்ல முடியாது. பட் ஹீ வாஸ் ஆல்சோ ஈக்குவலி கமிட்டட். அந்த மாதிரி சொல்லலாம். அதுக்கப்புறம் பின்னால் திருவிக்கா வந்து தேசபக்தன் பண்ணும்போது, தேசபக்தன் வந்து ஆக்சுவலி பெசண்ட்டோட சப்போர்ட்னால நடந்தது. திருவிக்கா முதல்ல அதுக்கு எடிட்டராக இல்லை, அதுக்கப்புறம் அவர் எடிட்டராக இருந்தார். அதில் வந்து அவரை சொல்லலாம். ஆனால் திருவிக்கா வந்து ட்ரேட் யூனியன் மூமெண்ட்டுக்கு அதை டெடிகேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த டைரெக்ஷனில் வந்து அவர் ஒர்க் பண்ணார். அது மாதிரி இருந்தாங்க. ஆனால் வெவ்வேறு விதமான அப்ஜெக்டிவ்ஸ், வெவ்வேறு விதமான டேலண்ட்ஸ், வெவ்வேறு விதமான மீடியம் அவங்க கையில் இருந்தது. Has he written in English? எஸ், he has written நிறைய எழுதியிருக்கார் இங்கிலீஷில். he has written enormously in English. அது வந்து ஹிந்துவில் லாட் ஆஃப் திங்ஸ் ஹவ் கம். உதாரணமாக சங்கரன் நாயர்னு ஒருத்தரை வந்து ஜட்ஜாக அப்பாயிண்ட் பண்ண போது வந்த ஒரு கிரைசிஸ் போது ஹி வாஸ் வெரி ஸ்ட்ராங்லி டிஃபெண்டிங் சங்கர் நாயர். ஹிந்து அதை ஒரு புஸ்தகமாக கொண்டு வந்திருக்காங்க. சுப்பிரமணிய பாரதியின் ஹிந்துன்னு அதை வந்து அவர் அதில் ஹிந்துவில் எழுதினதெல்லாம் ஒரு புஸ்தகமாக கொண்டு வந்திருக்காங்க. அது தவிர அவர் பாக்கி பேப்பர்ஸில் எழுதினார். அனிபெசண்ட்டோட காமன்வெல்த்தில் எழுதினார். அதே மாதிரி வேறு சில மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட்னு ஒரு பத்திரிகை இருந்தது, மெட்ராஸ் ஸ்டாண்டர்டில் எழுதினார். ஸோ ஹி வாஸ் டூயிங் இட் சைமல்டேனியஸ்லி. பாரதியார்கிட்ட பெரிய எனக்கு நினைத்தால் பிரமிப்பாக இருக்கக்கூடிய இது வந்து என்னென்னு கேட்டால், ஹி லிவ்ட் ஒன்லி ஃபார் 17 years. அவரோட ரைட்டிங் ஸ்பேன் வந்து 17 years தான், 1904 to 1921. அதுக்குள்ளே வந்து ஒரு 273 கவிதை, ஒரு 50 கதை, அதுக்கப்புறம் கவுண்ட் பண்ண முடியாது. அவரோட எழுதின நான் ஃபிக்ஷன் எஸ்ஸேஸை வந்து கவுண்ட் பண்ண முடியாது. வால்யூம்ஸ் இருக்குது, 12 வால்யூம் வந்திருக்கு அது வந்துட்டு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி இங்கிலீஷில் எழுதுறது, அதுக்கப்புறம் சோஷியல் ஆக்டிவிட்டி, அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்லேஷன், அதுக்கப்புறம் அரபிண்டோட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் வந்து உபனிஷஸ் வேதங்களை வந்து வேத ரிஷியல் கவிதைன்னு ருக்வேதத்தில் இருந்து சில ஸ்டான்சஸை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. இவ்வளவும் பண்ணுறதுக்கு அவருக்கு என்ன எனர்ஜி எப்படி முடிஞ்சதுங்கிறது எனக்கு தெரியல. இன்ஃபேக்ட் அவர் ஒரு ஒரு டைமில் வந்து ஹி வாஸ் எனாமர்ட் வித் காளிதாசா. சாகுந்தலம் படிக்கிறார். சாகுந்தலத்தில் ஹி வாஸ் ட்ரான் இன்டு சாகுந்தலம் லைக் எனிதிங். அதனால தான் அப்போ தான் அவரோட பொண்ணு பிறக்குது. அதனால் அவளுக்கு வந்து சகுந்தலான்னு பேர் வைக்கிறாரு. காளிதாசனோட இதை ட்ராமாவாக பண்ணி அதை ட்ராமாவாக எனாக்ட் பண்ணணும்னு சொல்லி அவரோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு மண்டையம் சீனிவாசன் ஐயங்கார்னு அவர் தான் இந்தியா பத்திரிகை நடத்தினவர். அவர் வந்து அவர்கிட்ட போய் சொல்கிறாரு, நீங்கள் தான் சகுந்தலை, வாவேஸ்வரர் தான் விஸ்வாமித்திரர், நான் தான் துஷ்யந்தன், நம்ம நாடகம் போடலாம் அப்படின்னு சொல்கிறாரு.
இமேஜின் பண்ணி பாருங்கள், வாவேசுவேர் விஸ்வாமித்திரருக்கு பொருத்தமான ஒரு தாடி இருக்கு வேண்டாம். ஸோ நேச்சுரல் தாடி இருக்குது. ஆனால் இவர் எலும்புந்துலுமா இருக்கிறவர், இவர் துஷ்யந்தன், அவர் மன்னம் சீனிவாசன் அவ்வளோ உயரம் இருப்பார், அவர் சகுந்தலை. ஆனால் அவர் வந்து ட்ரான் இன்டு தட், அதை வந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறார். அவர் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்ட்டு அவர் வந்து நீ இந்த வேஷம் போடு, நான் அந்த வேஷம் போடு, ஆனால் நடக்கலை. அவங்க 2 பேரும் நாங்கள் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அதனால் அது நடக்கலை. பட் அந்த மாதிரி அதை எதுக்கு சொல்ல வரேன்னா, பாக்கி லாங்குவேஜில் எழுதப்பட்ட லிட்ரேச்சரை படிக்கிறாரு. அந்த படிக்கிறாருன்னா வெறுமனே ஹி டசன்ட் ஜஸ்ட் ப்ரௌஸ் த்ரூ. அப்போ வந்து அவர் எவ்வளோ எனர்ஜி இருந்திருக்கணும், எப்படி டைம் இருந்திருக்கும், பிரமிப்பாக இருக்குது. அக்னி அண்ட் அதர் போயம்ஸ் அதை இங்கிலீஷில் எழுதியிருக்காரு. அது மாதிரி ஒரு ஒரு அவரே சில விஷயங்கள் இப்போ நான் சொன்னேன் பாருங்கள், நம்மாழ்வார், ஔவையார், இவங்கள பற்றி இங்கிலீஷில் எழுதியிருக்காரு. ஸோ அவர் வந்து ஹி வாஸ் கண்டினியூஸ்லி டூயிங் இட். அவரை இந்த ரொம்ப பாப்புலர் கோட் இருக்குல்ல, பொலிக பொலிக போயிட்டு வள்ளுயிர் சாபம், அதெல்லாம் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி தான் நம்மாழ்வாரை வந்து ஆரம்பித்து எழுதுறாரு அவர் வந்துட்டு. அது இதில் இப்போ அரபிண்டோட பத்திரிகையில் ஆரியான்னு அரபிண்டு ஒரு பத்திரிகை நடத்தினார். அந்த பத்திரிகையில் அதெல்லாம் பப்ளிஷ் ஆகிருக்கு. அது வந்துட்டு பாரதியாருக்கு இன்ஃப்ளூயன்ஸாக தமிழில் லைக் what did he think of Gopalakrishna Bharatiyar? And what did he think of people like Vallalar? Was he admiring any of the other social reform people and the people who were popularizing the new Tamil writing? அவர் வந்து நீங்கள் சொன்ன அவர் 2 பேரும் அவருக்கு ஒரு மேஜர் இன்ஃப்ளூயன்ஸ் வந்துட்டு. அது வந்து அவரோட போயம்ஸில் பார்க்கலாம். அதை வந்துட்டு அவரோட காலத்தில் இருந்த சோஷியல் ரிஃபார்மர்ஸே ரொம்ப குறைவு. வந்து அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு லிட்ரரி ஃப்ளேவரோடு இருந்த சோஷியல் ரிஃபார்மர்ஸ் வந்து இன்னும் ரொம்ப குறைவு. வேறு சில பேர் இருந்தாங்க. குள்ளசாமின்னு ஒருத்தர் இருந்தார். குள்ளசாமி வந்து அவர் வந்து ஒரு சித்தர்னு இவர் சொல்கிறாரு. அவர் தான் அவருக்கு அத்வைதா பற்றின ஒரு எக்ஸ்போஷர் அவர் தான் அவருக்கு கொடுக்குறாரு. அந்த ஞானானந்தகிரிகள் தான் குலசாமின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. அது டேட்டு வந்து வச்சு டேலி பண்ணி பார்க்கணும், அது சரியாக இருக்குமான்னு தெரியல. பட் பாசிபிள், இல்லைன்னு சொல்ல முடியாது. அது மாதிரி வெவ்வேறு ஆளுங்கிட்ட இருந்திருக்காரு. அதாவது ஹீ ஹட் ஓப்பன்ட் ஹிம்செல்ஃப் ஃபார் எனி இன்ஃப்ளூயன்சஸ். செல்லமாக எழுதுறது வந்து அவர் பீச்சில் உட்காந்துருக்காரு. பீச்சில் உட்காந்துருக்கும்போது அங்கே மீன் பிடிக்கிறவங்க வந்து உட்காந்து ஏதோ பாடிட்டுருக்காங்க. இவர் போய் அவங்கக்கிட்ட உட்காந்து பேசுகிறாரு, கேட்குறாரு, எழுதிட்டு வராரு, எல்லாம் பண்ணுறாரு. செல்லமாக கோவிச்சுக்கிறாங்க அவரை. நீங்கள் வந்து சங்கராச்சாரியார் சொன்னால் கேட்க மாட்டீங்க, நீங்கள் மீன் பிடிக்கிறவங்க சொன்னால் கேட்பீங்க அப்படின்னு வந்து கோவிச்சுக்கிறாரு. அது மாதிரி அவர் வந்து ஹி ஹட் ஓப்பன்ட் ஹிம்செல்ஃப் டு ஆல் சார்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்சஸ் இன்க்ளூடிங் இங்கிலீஷ். அது அவர் இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஹி வாஸ் அகேன்ஸ்ட் தி இங்கிலீஷ் லாங்குவேஜ், பட் ஹி வாஸ் நாட் அகேன்ஸ்ட் ரீடிங் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஆர் எனி திங். வால்ட் விட்மனை வந்து பற்றி நிறையா எழுதியிருக்காரு. அந்த மாதிரி அவருக்கு வந்து ஒரு இது இல்லை, பேரியர் இல்லை. அதனால் வந்து இன்ஃப்ளூயன்சஸ் இருந்திருக்கு. சம் இன்ஃப்ளூயன்சஸ் டிட் நாட் லாஸ்ட் லாங், அதுவும் இருந்திருக்கு. அது வந்துட்டு ஸோ இட்ஸ் நேச்சுரல் ஃபார் அ ஃப்ரீ திங்கர். பாரதியார் வந்து அவருடைய பாட்டுகளில் கண்ணம்மாங்கிறத பற்றி சொல்லியிருக்கார்ல, அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்ல முடியுமா? கண்ணம்மாங்கிற, அதாவது பாரதியார்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அந்த கண்ணம்மா வந்து நீங்கள் 2-3 லெவலில் அப்ரோச் பண்ண முடியும். பாரதியார் வந்து ஒரு பெரிய அத்வைதி. ஆனால் அத்வைதத்தில் இருந்த மாயாவாதத்தை அவர் ஏற்றுக்கல. சங்கரர் சொல்கிற அந்த வந்து ஜெகன் மித்யை, பிரம்மம் சத்தியம், அந்த கான்செப்டை வந்து அவர் ஜெகம் மித்யைங்கிறத அவர் வந்து ஏற்றுக்கல. ஆனால் என்ன ஆச்சரியன்னா, அவர் வந்து ஒரு ஒரு வைஷ்ணவரை போல் வந்து கண்ணன் மேலே அவருக்கு வந்து ஒரு அட்மிரேஷன் இருந்தது. ஒரு லெவலில் அது பக்தி, ஒரு லெவலில் அது லவ், ஒரு லெவலில் அது வந்து வேரியஸ் கைண்ட் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன்ஸ் கொடுக்கும். அதாவது கண்ணனை பற்றி எழுதினவங்க, கண்ணனை வந்து ஜெயதேவர்லேருந்து எடுத்தால் அவரோட காதல், அவரோட ரசலீலைகள், அவர் பண்ண
மந்திர தந்திரங்கள் எல்லாத்தையும் பற்றிலாம் எழுதியிருக்காங்க. கண்ணனை வேலைக்காரனா வச்சு யாரும் எழுதினதில்ல. கண்ணன் எங்கள் வீட்டு வேலைக்காரன் போய் பால் வாங்கிட்டு வருவான், தயிர் வாங்கிட்டு வருவான், வீட்டில் குழந்தைகள பார்த்துக்குவான் அப்படின்னு வந்து யாரும் எழுதினதில்ல. அது பாரதியார் எழுதுறாரு. அது காரணம் என்னன்னா, அவருக்கு வந்து அந்த கண்ணன்கிற அந்த விஷயத்த வந்து அவர் வந்து வெறும் கடவுளாக மட்டும் பார்க்கல. அதில் ஒரு விஷயந்தான் அந்த கண்ணம்மாவை பார்ப்பது. கண்ணம்மா என்பதற்கு அடிப்படை வந்து வைஷ்ணவத்தில் இருக்கிற நாயகன் நாயகி பாவம். அதில் இருக்கிறத அவர் எடுத்துக்கிறாரு. ஆனால் அதை வந்து அவர் ஒரு ஒரு ஃபீமேல் கேரக்டராக, கண்ணனே ஒரு ஃபீமேல் கேரக்டராக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் எழுதுறாரு. அதுக்கு பல இன்டர்பிரிட்டேஷன்ஸ் இருக்குது. இப்போ ஒரு கவிதையை மட்டும் எடுத்துகிட்டு பேச முடியாது. அதில் இருக்கிற பல கவிதைகளை ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு பேசணும். ஆனால் அதில் வந்து செல்லம்மாவை பற்றி எழுதினார். அந்த பாடல்கள் செல்லம்மாவை பற்றி எழுதினதுன்னு ஒரு குறிப்பு இருக்குது. அதாவது அது பப்ளிக்கில் பப்ளிஷ் ஆகும்போது அவங்க செல்லம்மாங்கிற பேர் வேண்டாம், அவங்களுக்கு எம்பாராசிங்காக இருக்குங்கிறதுனால செல்லம்மாவோட பிரதர் வந்து செல்லம்மாவோட பாரதியார் செத்து போனதுக்கப்புறம் செல்லம்மா தான் அவங்களுடைய முதல்ல அவங்க தான் வந்து பாரதி ஆசிரமம்ங்கிற பேரில் அவரோட படைப்புகளை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் செல்லம்மா ஒரு கட்டத்தில் முடியல, ஃபினான்ஷியலி இட் லிட்டரலி broke her. அதனால் அவரோட பிரதரு, பாரதியாருக்கு ஒரு பிரதர் இருந்தார், விஸ்வநாதன்னு பேர். அவங்க செல்லம்மாவோட மாப்பிள்ளை எல்லோரும் சேர்ந்து பாரதி பிரசுராலயம்னு வச்சு ஒரு இது கொண்டு வந்தாங்க. அப்போது வந்து எம்பாரஸ்மெண்ட் வேண்டாம் பப்ளிக்கில் வரும்போது அப்படிங்கிறனால கண்ணம்மான்னு மாற்றினாங்கன்னு சொல்கிறாங்க. பட் தட் இஸ் அன்ஃபவுண்டட். அது சில பேருடைய விருப்பமாக இருக்கலாம், ஆனால் அது வந்து உண்மைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பாரதியாரை நம்ம வந்து ஒரு அப்பழுக்கில்லாத ஒரு மனுஷனாக நம்ம வந்து ஒரு செயிண்ட்டாக நம்ம போர்ட்ரே பண்ணுறது தான் பல பேருக்கு விரும்புகிறாங்க. அதனால் அவருக்கு இந்த மாதிரிலாம் இருந்தது. ஏன்னா அந்த கண்ணம்மா பாடல் உங்களுக்கு தெரியும், அது வந்து ஒரு சில இடங்களில் அது வந்து ஒரு லஸ்ட்டுக்கு போயிடும், லவ்லேருந்து அது ஒரு லஸ்ட்டை நோக்கி போயிடும். அதனால் அதெல்லாம் வேண்டான்னு நினச்சிருந்துருப்பாங்க. பட் தட்ஸ் அ பிக் திங் டு பி டிஸ்கஸ்ட். அதை ஒரு 4 வரியில் அதை சொல்ல முடியாது, அல்லது என்னால் சொல்ல முடியாது. தேங்க்யூ. Orthodox? கேட்கல. What was Bharatiya's religious orientation? Was he orthodox? How did he treat other religions? அவர் ஆர்த்தடாக்ஸ்னு சொல்ல முடியாது. யாராவது கொஞ்சம் வாங்கிக்கோங்க. அவர் வந்து ஒரு கன்சர்வேட்டிவ் இல்லை, அவர் வந்து ஆர்த்தடாக்ஸ் இல்லை. அதில் வந்து அவர் வந்து ரொம்ப கிளியராக இருக்கார். பின்னால் போக போக அது வந்து அவருக்கு ரொம்ப கிளாரிட்டி வருது. எல்லா உயிர்களிலும் கடவுள் இருக்கிறான்னு நான் சொல்கிறார். அதுதான் அத்வைதம். அதாவது வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, கீழான பன்றியை பார்த்தால் கூட கும்பிடணும்னு சொல்கிறார். ஆனால் அதுக்குள்ளே கடவுள் இருக்கான். பகைவனுக்கு கருள்வாய் நன்னெஞ்சே, உன் பகைவனுக்குள்ளேயும் கடவுள் இருக்கான். அதனால் அவர் அந்த ஒரு லெவலில் தான் அதை வந்து அப்ரோச் பண்ணுறாரு. பின்னால் பார்த்தீங்கன்னா உருவமே வேண்டாங்கிற ஒரு லெவலுக்கும் போகிறார். ஆத்திச்சூடியில் பார்த்தீங்கன்னா எல்லா கடவுள் பேரையும் சொல்லிவிட்டு எல்லாம் உணராதுன்னு ஒரு வார்த்தை எழுதுவார். உனக்கு தெரியும் ஆனால் தெரியாது. இப்போ இந்த வரும் ஆனால் வராது சொல்கிறாங்களே, அந்த மாதிரி தெரியும் ஆனால் தெரியாது அப்படிங்கிற லெவலுக்கும் அவர் போகிறாரு. அதனால் வந்து அவர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, ஏர்லி டேஸில் வந்து கடைசி வரைக்கும் கூட சொல்லலாம், ஹி வாஸ் டெரிபிளி இன்ஃப்ளூயன்ஸ்டு பை ராமகிருஷ்ணா அண்ட் விவேகானந்தா. அவங்களோட ராமகிருஷ்ணருடைய கான்செப்ட் என்னென்னா வந்துட்டு, கடவுள் ஒன்று தான், அதை அடைவதற்கான பாதைகள் வேறு. அதை ராமகிருஷ்ணர் நிறையா விரிவாக ஏகம் சத் அந்த இது இருக்கு இல்லையா, அந்த இடத்த வந்து நிறைய விரிவாக எழுதியிருக்கார். தண்ணியை பானின்னு சொல்கிறோம், தண்ணின்னு சொல்கிறோம், நீலுன்னு சொல்கிறோம், ஆனால் தண்ணி ஒன்று தான் அப்படிங்கிறத வந்து ராமகிருஷ்ணர் சொல்லிட்டு வர்றாரு. அந்த மாதிரியான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் தான் அவருக்கு ஆரம்பத்திலேருந்து இருந்தது. ஏன்னா அவரோட கான்டெம்பரரிஸ் வந்து தேவர் டிவோட்டிஸ் ஆஃப் விவேகானந்தா. இவரை இந்தியா பத்திரிகையில் வேலைக்கு சேர்த்து விட்ட மா கோபாலகிருஷ்ணன், விவேகானந்தர் சிக்காகோவில் வந்து திரும்பி வந்தபோது, ராமேஸ்வரத்துக்கு வந்தபோது பாண்டித்துரை தேவரோட போய் சேர்ந்து நின்று வரவேற்றவர் அவர் தான். அவரும் இவரும் ஃப்ரெண்டு, அவரும் ஜி சுப்ரமணியரும் ஃப்ரெண்டு. அதனால் அவர் வந்து இந்தியா பத்திரிகையில் சேர்த்து விட்டார்.
அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் அவர் வந்து அழயசிங்கர், நஞ்சுண்டராவ் அவங்கெல்லாம் ஃப்ரெண்டாக இருக்கும்போது ஹி வாஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட். ஆனால் போக போக வந்து அவர் வந்து இந்த அத்வைதிக் கான்செப்டில் வந்துட்டார். அதர் ரிலிஜன்ஸ் மேலே அவருக்கு ஹேட்ரட் இருந்ததில்லை. அவர் வந்து அல்லாஹ் பற்றி பாட்டு எழுதுகிறாரு, இயேசுவை பற்றி பாட்டு எழுதுகிறாரு. அது வந்து புத்தரை வந்து ரொம்ப ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நினச்சி எழுதின பாட்டுகள் இருக்குது வந்துட்டு. அதே மாதிரி ராமானுஜரை வந்து ரொம்ப உயர்த்தி பாடல்கள் எழுதுகிறாரு. அவர் வந்து நம்பிக்கையே காமதேனுன்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. அதில் ஒவ்வொன்றா சொல்லிட்டு வராரு. எப்படி ப்ராஃபட் வந்து எப்படி நம்பிக்கை வைத்திருந்தார், எப்படி அது காப்பாற்றிது, ராமானுஜர் எப்படி நம்பிக்கை வைத்திருந்தார் காப்பாற்றிது அப்படின்னு வரிசையாக வந்து அதை வந்து சொல்லிட்டு வராரு. அதனால் அவருக்கு இந்த கிளாரிட்டி இருந்ததுனால கடவுள் ஒன்று, அது எல்லா இடத்துலையும் இருக்கார் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி இருந்ததுனால அவருக்கு பாக்கி ரிலிஜன்ஸ் மேலே வந்து ஹேட்ரட் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் வந்து கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுவதைப் போல் அக்பர் ஜெயந்தி கொண்டாட வேண்டும்னு அவர் எழுதுகிறார். அதே மாதிரி இஸ்லாம் பற்றி அவர் சொல்லும்போது அந்த மாதிரி அவர் சொல்கிறாரு. அப்புறம் ஒரு இடத்துல எழுதுகிறாரு, நம்மளும் அவங்கள வந்து அவங்களோட விரோதம் பாராட்டக்கூடாது, அவங்களும் பழசையே பேசிகிட்டு இருக்கக்கூடாது, நம்மளும் பழசையே பேசிகிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. அதனால் அவர் வந்து மத நல்லிணக்கம், நான் உங்களுக்கு இங்கே ஒரு காமிக்கிறதுக்கு ஒரு கார்ட்டூன் இல்லை. இந்தியாவில் வந்து நிறைய மத நல்லிணக்கத்துக்கான கார்ட்டூன்கள் இருக்குது. ஒரு கார்ட்டூன் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, பாரத மாதா இருக்கும், அவள் கையில் குழந்தையெல்லாம் வச்சுட்ருப்பா, கீழே 2 போட் இருக்கும். ஒரு போட்டு மூஞ்சி குதிரை மாதிரி இருக்கும், அதில் குல்லாலாம் இஸ்லாம் பீப்புள் மாதிரி நீண்ட குல்லா வச்சிரும், இன்னொருத்தரும் இருப்பார், அவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சிப்பாங்க. இந்த பக்கம் வந்து அன்னம் மாதிரி ஒரு போட் இருக்கும், அதில் ஒரு ஹிந்துவும் ஒரு முசல்மானும் இருப்பாங்க, அவங்களும் ஒருத்தரோட ஒருத்தர் இருப்பாங்க. அவர் சொல்ல வர்றது எல்லாரும் பாரத மாதாவின் குழந்தைகள்ங்கிறது தான் அவர் சொல்ல வர்றது. அதே மாதிரி இன்னொரு கார்ட்டூன் இருக்குது, ஒரு சுவர் வந்து இடிஞ்சிருக்கும். இந்த பக்கம் ஒரு முஸ்லீம் நிற்பார், இந்த பக்கம் ஒரு ஹிந்து நிற்பார், 2 பேரும் ஒருத்தர் எம்ப்ரேஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. பிரிட்டிஷ்காரங்க நமக்கு நடுவில் ஒரு சுவர் எழுப்ப முயற்சிக்கிறார்கள், அதை 2 பேருமாக சேர்ந்து உடைத்து விட்டார்கள். அந்த கார்ட்டூனுக்கு வந்து ஒரு விளக்கம் எழுதியிருப்பார். அந்த மாதிரி அவருக்கு வந்து அவர் வந்து ஒரு விரிந்த பார்வை தான் இருந்தது அவருக்கு வந்துட்டு. என்னன்ட்டு I think that was truly a fascinating talk. We must thank Mr. Malan for this wonderful event. Knowledge today is everywhere, but converting that knowledge into such deep understanding and analyzing various aspects, I think that is truly remarkable, sir. We thank you for that. So many of us have known Bharati as a poet, but he was not only a poet of freedom, but a journalist who turned the Tamil press into a weapon of awakening, where Swaraj, social reform, and cultural pride were written with fearless conviction. In recalling Bharati today, we also recognize the continuity of that spirit in editors like Malan sir, who have kept alive the tradition of journalism as truth-telling, questioning power, and inspiration to society. To celebrate Bharati as a journalist is also to affirm the responsibility that Malan embodies, that the written word must always serve as a force of liberation and change. Thank you, Malan sir, for gracing the CIC, and we hope to have you with us on future occasions too. Now, a few announcements about the next events. We have on October 4th, though the venue is not confirmed, we have a program featuring the famous Bharat Ratna M.S. Swaminathan, a book on him. We will let you know the venue. This will be by Priyamvada Jayakumar. On October 4th, this is the event on October 4th. On October 10th, we have Dr. Rajiv and Mr. Gurumurthy talking to us. Dr. Rajiv was the vice chairman of the Niti Aayog, and since then he has been undertaking a number of social causes, and it will be a pleasure to listen to him.
And on the October 18th, we have a documentary screening of a documentary on the Indian National Army. A very rare documentary. I would urge all of you to come for that too. So we have a series of programs lined up for you in the coming weeks. Apart from this, we also are reaching out to the colleges. So we have a number of programs in colleges, which will be for the college audience. But CIC is endeavoring to take eminent people like Mr. Malan, Dr. Soumya Swaminathan, and a number of such eminent people to a wider audience of Chennai. So please do support us and continue to engage with us as we go forward in our endeavor. Thank you very much.